இன்னைக்கு நாம எதை பத்தி இந்த வீடியோல பார்க்க போறோம் அப்படின்னா 6th புக்ல இருக்க 3rd term புக்ல ஹிஸ்டரி பத்தியா பார்க்க போறோம். சரிங்களா? 6ஆம் வகுப்பு 3ஆம் பருவம் வரலாறு புத்தகத்துல இருக்கக்கூடிய பாடங்களை பார்க்க போறோம். இதுல எத்தனை பாடங்கள் இருக்கு அப்படின்னா ஒரு 4 பாடங்கள் இருக்கு. சரிங்களா? இன்னைக்கு பார்க்குற 3rd term. இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டேர்ம்ல ஒரு வீடியோ இருக்குது, செகண்ட் டேர்ம்ல ஒரு வீடியோ இருக்குது. அந்த வீடியோ நீங்க பாத்தீங்க அப்படின்னா இது கண்டினியூவா இருக்கும். பார்க்காதவங்க அதுக்கான லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல வந்து கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? சோ அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஓகே, இன்னைக்கு இந்த 3rd term புக்ல என்னென்ன பாடங்கள்லாம் இருக்கு அப்படின்னா முக்கியமா ஒரு 4 பாடங்கள் கொடுத்துருக்காங்க. அதுல ஃபர்ஸ்ட் என்ன பாடம் அப்படின்னா சங்க காலத்துல தமிழ்நாடு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடம். அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய பாடம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த குப்தர்கள் இவங்களை பத்தி தான் சொல்றது. அதாவது மௌரிய பேரரசுக்கு அப்புறமா என்னென்ன அரசுகள்லாம் உருவாச்சு அப்படின்னு சொல்லலாம் ஒரு பாடம் இருக்கு. அடுத்து குப்தர்கள், குஷாணர்கள் இவங்களை பத்தி ஒரு பாடங்கள்லாம் இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா பல்லவர்களை பத்தி, தமிழ்நாட்டில் பல்லவ அரசர்களை பத்தி ஒரு பாடம்லாம் இருக்கு. சரிங்களா? ஃபர்ஸ்ட் இன்னைக்கு வீடியோ பார்த்தீங்கன்னா அதாவது இந்த வீடியோல பார்க்கும்போது 2 பாடத்தை பத்தி பார்க்கலாம். அதுல முதல்ல எந்த பாடத்தை பத்தி பார்க்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பண்டைய கால தமிழகத்தில் சமூகமும் பண்பாடும். சரிங்களா? வேற ஒண்ணும் இல்லைங்க, தமிழ்நாட்டில் சங்க காலம் எப்படி இருந்துச்சு, சங்க காலம் எப்படி இருந்துச்சு, சங்க காலத்துல யார் ஆட்சி பண்ணா, சங்க கால மக்கள் என்ன பண்ணாங்க, அவ்வளவுதான். சரிங்களா? இதை பத்தி தான் ஃபர்ஸ்ட் பாடத்துல பார்க்கிறோம். சங்க காலம் அப்படிங்கும்போது கால அளவு எவ்வளவு? கிமு 3ஆம் நூற்றாண்டுல இருந்து கிபி 3ஆம் நூற்றாண்டு வரைக்கும். நிறைய வரலாற்று அறிஞர்கள் ஒவ்வொரு கருத்துக்கள் மூலமா கால அளவு சொன்னாலும் பொதுவா ஏற்றுக்கொள்ளப்பட்டது இதை பத்தி சொல்லியிருக்காங்க. கிமு 3ஆம் நூற்றாண்டுல இருந்து கிபி 3ஆம் நூற்றாண்டு வரைக்கும், கிமு 300 இருந்து கிபி 300 வரைக்கும் ஒரு 600 வருஷம் தான் சங்க காலம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த சங்க காலத்துல தமிழ்நாடு எப்படி இருந்துச்சு, யார் யார் ஆட்சி பண்ணா, மக்கள் எப்படி இருந்தாங்க, மக்களுடைய பழக்க வழக்கங்கள் எப்படி இருந்துச்சு, மக்களுடைய சமூக வாழ்க்கையில எப்படி இருந்துச்சு, இத பத்தி தான் இந்த ஃபர்ஸ்ட் இதுல பார்க்கிறோம். சரிங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் பார்க்கலாமா? சங்கம் என்ற சொல் டேஷ் அரசர்களின் ஆதரவில் தலைத்தெழுந்தது. சரிங்களா? அதாவது இந்த காலத்துக்கு ஏன் சங்கம்னு வந்துச்சு அப்படின்னா சங்கம் வைத்து தமிழ் வளர்த்தல, அதனாலதான் என்ன சொல்றாங்க சங்க காலம் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? இது யாரோட காலத்துல இருந்துச்சுன்னா மதுரை பாண்டியர்கள். சரிங்களா? சங்காலம் அப்படின்னு சொல்லும் போது யாருடைய காலத்துலனா மதுரை பாண்டியர் காலத்துல தான் சங்கம் அப்படிங்கிற சொல்லி உருவாகுது. சரிங்களா? இப்போ அந்த சங்க காலத்துல நிறைய இலக்கியங்கள்லாம் இருக்கு. அதான் என்ன சொல்றாங்க, தமிழ் செவ்வியல் இலக்கியங்களையும் பண்டைய தமிழ் நூல்களையும் மீட்டு வெளியிட்டவர்கள். சங்க காலத்தில் எழுதப்பட்ட இலக்கியங்களையும் பழைய தமிழ் நூல்களையும் மீட்டு திரும்ப சுவடிகள்ல இருந்து எல்லாத்தையுமே அச்சுல எழுதுறது, இல்ல பழைய சிறந்து போனதெல்லாம் திரும்ப தேடி எடுக்கிறது, கலெக்ட் பண்றது. சோ இந்த மாதிரி பண்ணி நிறைய இலக்கியங்களையும் பழைய நூல்களையும் ஒன்னா சேர்க்கிறதுக்கு நிறைய பேர் பாடுபட்டிருக்காங்க. அது முக்கியமானவங்க யாருன்னா அப்படின்னு பார்த்தோம்னா ஆறுமுக நாவலர், இலங்கை ஆறுமுக நாவலர், தாமோதரம் பிள்ளை, ஊவேசா, சில ஊவே சாமியார் தமிழ் தாத்தா சொல்ற ஊவேசா, இவங்க தான் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா பழைய இலக்கியங்களையும் தமிழ் நூல்களையும் மீட்டெடுத்து அது மக்கள்கிட்ட சேர்றதுக்கு ரொம்பவே உழைச்சிருக்காங்க, நிறைய தொண்டுகள்லாம் பண்ணியிருக்காங்க. இப்ப சங்க காலத்துல இருந்து முக்கியமா என்னென்ன நூல்கள்லாம் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு கிடைச்சதே மிக பழமையான நூல் அப்படின்னு சொல்லக்கூடியது தொல்காப்பியம். சொல்லுங்க, தொல்காப்பியம் வந்து என்ன ஒரு இலக்கண நூல். சரிங்களா? தொல்காப்பியம் என்ன ஒரு இலக்கண நூல். தொல்காப்பியம் வந்து ஒரு இலக்கண நூல், சங்க காலத்தை சேர்ந்தது மிக பழமையான நூல். சங்க காலத்தின் கால அளவு முன்னாடி சொல்லுங்க, கிமு 3ஆம் நூற்றாண்டுல இருந்து கிபி 3ஆம் நூற்றாண்டு வரைக்கும், கிமு 3ஆம் நூற்றாண்டுல இருந்து கிபி 3, கிமு 300 இருந்து கிபி 300 வரைக்கும் 600 வருஷத்தான் சங்க காலம் அப்படின்னு சொல்லுது. சரி, இந்த சங்க காலம் வந்து என்ன காலமா இருந்துச்சு, செம்பு காலமா அல்லது இரும்பு காலமா அப்படின்னு சொல்லுவோம். இது என்ன காலம் அப்படின்னா இரும்பு காலம். சரிங்களா? அதை எப்படி சொல்லலாம்னா அதாவது ஆரம்பத்துல வந்து ஹரப்பா நாகரிகம் இல்லையா, ஹரப்பா நாகரிகம் இருக்கும்போது அங்க என்ன இருந்துச்சு, அது சிந்து சமவெளி நாகரிகம் சொல்லல, அங்க வந்து என்ன இருந்துச்சுன்னா செம்பு காலம் இருந்துச்சு. சரிங்களா? அதுக்கப்புறம் இந்த வேத காலம் வந்து பாருங்க, வேத காலம் அதான் வந்து இரும்பு காலம். சரிங்களா? அந்த மாதிரி காலகட்டத்தில் பார்க்கும்போது தமிழகத்துல சங்க காலம் அப்படிங்கிறது இரும்பு காலம். சரிங்களா? வேத காலத்துல இந்த பின்வேத காலமா வருது, அது இரும்பு காலம். அதே மாதிரி தமிழ்நாட்டுல சங்க காலம் அப்படின்னு பார்த்தா அதுவும் இரும்பு காலத்துல தான் வருது. சரிங்களா? அடுத்து சங்க காலத்துல ஆட்சி முறை, அதாவது அரசு முறை எப்படி இருந்துச்சுன்னா முடியாட்சி முறை. அதாவது மன்னராட்சி சொல்றோம் இல்லையா, அந்த மன்னராட்சி முறை தான் என்ன சொல்றோம், முடியாட்சின்னு சொல்றோம். சங்க காலத்தை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டுல என்ன வகையான அரசு முறை இருந்துச்சுன்னா முடியாட்சி முறை இருக்கு. சேரச்சோழ பாண்டியர்கள் குறுநில மன்னர்கள் எல்லாம் இருந்தாங்க, முடியாட்சி முறையை பத்தி சொல்லிருக்கோம். சங்க காலத்தை பற்றி அறிய உதவும் செப்பு பட்டயங்கள். சங்க காலத்தை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு என்னென்ன எவிடன்ஸ் எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் என்ன கிடைக்கும் அப்படின்னா செப்பு பட்டயங்கள் வச்சு சொல்றாங்க.
சகாலத்தை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு என்னென்ன செப்பப்பட்டயங்கள்லாம் கிடைக்குதுன்னா முக்கியமா 2 இருக்கு. வேள்விக்குடி செப்பேடு, சின்னமனூர் செப்பேடு. வேள்விக்குடி செப்பேடு, சின்னமனூர் செப்பேடு. இந்த 2 செப்பேடும் நமக்கு முக்கியமான ஒரு எவிடன்ஸ் செப்பேடுகளா கொடுத்துருக்காங்க. கல்வெட்டுகள்ல இதெல்லாம் இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். செப்பேடுகள் வந்து பார்த்தா இப்ப தெரிஞ்சு நம்மளை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு எவிடன்ஸ் இருக்கு. கல்வெட்டுகள் ஃபர்ஸ்ட் ஒன்று இருக்கு, அதிகூபா கல்வெட்டு. சரிங்களா? இந்த அதிகூபா கல்வெட்டு யாருடைய கல்வெட்டு அப்படின்னா கலிங்க நாட்டு மன்னன் காரவேலன். கலிங்கத்து காரவேலனின் அதிகூபா கல்வெட்டு. சரிங்களா? கலிங்கத்து காரவேலனின் அதிகூபா கல்வெட்டு. அடுத்து புகழூர் கல்வெட்டு. புகழூர் கல்வெட்டு எங்க கிடைச்சது? புகழூர்ல கிடைச்சா புகழூர் எங்க இருக்கு? கரூர். கரூர் பக்கத்துல புகழூர்ல கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. சரிங்களா? 3 தலைமுறை சேர அரசர்களை பத்தி இதுல சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? ரொம்ப வருஷம் படிக்கிறதுக்குலாம் ரொம்ப பழமையான எழுத்தா இருக்கு, படிக்கிறதுக்குலாம் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அதுல ஆதன் அப்படின்னு ஒரு வேலை பாக்குறாங்க. அப்போ சேரரசரை பத்தி அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க. சரிங்களா? 3 தலைமுறை சேரர்களை பத்தி சொல்லியிருப்பாங்க புகழூர் கல்வெட்டு. அடுத்து அசோகருடைய 2ஆம் மற்றும் 13ஆம் பேராணை கல்வெட்டு. அசோகருடைய 2வது மற்றும் 13வது பேராணை கல்வெட்டு. போன கிளாஸ்ல சொல்லிருப்போம் இல்லையா? அசோகருடைய 2வது மற்றும் 13ஆம் பேராணை கல்வெட்டுல சொல்லியிருப்பாங்க அவருடைய எல்லை பகுதியில யார் ஆட்சி பண்ணானா சேர சோழ பாண்டிய சத்தியபுத்திர மன்னர்கள் ஆட்சி பண்ணாங்கன்னு சொல்லிருப்பாங்க. சரிங்களா? சேர சோழ பாண்டியர்கள் மூவேந்தர்கள், சத்தியபுத்திரன்னா குறுநில மன்னர்கள் சொல்றாங்க. சரிங்களா? இவங்க எல்லாம் அசோகருடைய எல்லை பகுதியில் ஆட்சி பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு அசோகருடைய அந்த 2வது மற்றும் 13ஆம் பாறை கல்வெட்டுல சொல்லிருக்காங்க. சரிங்களா? இப்ப பாருங்க, இந்த 3 கல்வெட்டு நமக்கு எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா சங்க காலத்தோடைய பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு இது யூஸ் ஆயிருக்கு. சரிங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் கல்வெட்டு செப்பேடுகள் அப்படின்னு பார்த்தோம்னா என்ன பார்த்தோம்? சின்னமனூர் செப்பேடு, வேள்விக்குடி செப்பேடு. கல்வெட்டுன்னு பார்க்கும்போது கலிங்கத்து காரவேலனின் கல்வெட்டு, அதிகூபா கல்வெட்டு, புகழூர் கல்வெட்டு, அடுத்து அசோகருடைய 2வது மற்றும் 13வது பேராணை கல்வெட்டு. சரிங்களா? அடுத்து சங்ககாலத்தோட காலம் அப்படின்னா கிமு 3ஆம் நூற்றாண்டுல இருந்து கிபி 3ஆம் நூற்றாண்டு வரைக்கும் அது என்ன காலம்னா இரும்பு காலமா இருக்கு. சரிங்களா? இப்ப சங்ககாலத்தை பத்தி தெரிஞ்சுக்கிறது வேற என்னெல்லாம் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்க்கலாமா? இதுக்கு முன்னாடி பார்த்த அந்த செப்பேடுகள் கல்வெட்டுகள் நம்ம நாட்டு மன்னர்கள் எழுதி வச்சுட்டு போனோம். இப்ப வெளிநாட்டை சேர்ந்தவங்க நிறைய பேர் எழுதி வச்சிருப்பாங்க. அவங்க என்ன எழுதி வச்சிருக்காங்க? சங்ககாலத்தை பற்றி அறிவுதவும் அயல்நாட்டு குறிப்புகள் என்னெல்லாம் இருக்கு அப்படின்னா எரித்திரை கடலின் பெரிப்ளஸ். சரிங்களா? எரித்திரை கடலின் பெரிப்ளஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இந்த பெரிப்ளஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நூல்கள்லாம் இருக்கு. அந்த நூல்கள் எதை பத்தி சொல்லுவாங்க? கடல் பயணம் பத்தி சொல்லுவாங்க. ஒரு மாலுமி அப்படிங்கிறவரு கடல் பயணம் மேற்கொண்டார் அப்படின்னா அவர் என்னெல்லாம் எதிர்பார்ப்பாரு? அதாவது ஒரு கடல் பயணம் போறாரு, புதுசு புதுசா நாடுகளை பார்க்கும்போது அவர் கொஞ்சம் எக்ஸைட்டா இருக்கிறது, புதுசா நாடுகள்லாம் இந்த நாட்டுடைய கலாச்சாரத்தை தெரிஞ்சுக்கிறது. சோ இந்த மாதிரி இல்ல ஒரு மாலுமி வந்து எப்படிலாம் ஒரு கடற்பயணம் போகும்போது என்னதான் பாக்குறாரு, எப்படி எக்ஸைட் ஆகுறாரு, அந்த மாதிரி சொல்லிட்டு பெரிப்ளஸ் அப்படிங்கிற நூல் நிறையவே எழுதி வச்சிருக்காங்க. அதுல எரித்திரை கடலின் பெரிப்ளஸ் அப்படிங்கிற நூல்ல தமிழ்நாட்டை பத்தி சொல்லியிருக்காங்க. வேற என்ன நூல் இருக்குன்னா இயற்கை வரலாறு. யார் எழுதுனா? பிளினி எழுதியிருக்காரு. யாருன்னா பிளினி எழுதின இயற்கை வரலாறு. இது அடிக்கடி நிறைய இடத்துல வந்துகிட்டே இருக்கும். பிளினி எழுதின இயற்கை வரலாறு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? முக்கியமானது. தாரமி எழுதின புவியியல், ஜியோகிராபி. சரிங்களா? தாரமி எழுதிப்பால ஜியோகிராபி, புவியியல். இந்தியா எழுதின மெகஸ்தனிஸ். சரி, மெகஸ்தனிஸ் எழுதின இந்தியா. சரிங்களா? மெகஸ்தனிஸ் இருக்காரு இல்லையா? மெகஸ்தனிஸ் போன கிளாஸ்ல பார்த்திருப்போம். சந்திரகுப்த மௌரியரோட அவையில இருந்தாரா? கிரேக்க தூதுவர் 14 வருஷம் இருந்திருப்பாரு. செலிகஸ் மிக்கேடோருடைய தூதுவரா சந்திரகுப்த மௌரியரோட அவையில இருந்தார்ல, அவர் தான் மெகஸ்தனிஸ். அவர் எழுதியிருக்காரு இண்டிகா அப்படிங்கிற நூல். இந்த நூல்கள் எல்லாரும் என்ன சொல்றாங்க அப்படின்னா தமிழ்நாட்டை பற்றிய குறிப்புகள் இருக்கு. இது போக நிறைய பேர் இருக்காங்க. மார்க்கோ போலோ அதெல்லாம் சொல்லியிருக்காரு தமிழ்நாட்டில் கிடைக்கிற முத்துக்கள் மிக சிறப்பு வாய்ந்தது அப்படின்னு சொல்றாரு. இந்த மாதிரி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. இதுல முக்கியமா எடுத்துக்கொள்ளலாம். அடுத்து இன்னொருத்தர் சொல்றாரு, அதாவது கலிபோர்னியா பல்கலைக்கழகத்தை சேர்ந்த ஜார்ஜ் எல் ஸ்காட் அப்படிங்கிறவர் சொல்றாரு. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா தமிழ் மொழி வந்து எந்த மொழி அளவிற்கு பழமையானது அப்படின்னா ஜார்ஜ் எல் ஸ்காட் அப்படிங்கிறவரு கலிபோர்னியா யூனிவர்சிட்டியில் இருக்கக்கூடிய ஒரு தமிழ் பேராசிரியர். சரிங்களா? அமெரிக்கால கலிபோர்னியா பல்கலைக்கழகத்தில் வேலை பார்க்கக்கூடிய ஒரு தமிழ் பேராசிரியர் யாருன்னா ஜார்ஜ் எல் ஸ்காட் அப்படிங்கிறவர். அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா தமிழ் எந்த மொழி அளவுக்கு பழமையானது அப்படின்னா லத்தீன் மொழி அளவுக்கு. தமிழ் வந்து எவ்வளவு பழமையானதுன்னா லத்தீன் மொழி அளவுக்கு பழமையானது அப்படின்னு சொல்றாரு ஜார்ஜ் எல் ஸ்காட். இந்த லைன் கொஞ்சம் தெரிஞ்சுப்போம். தமிழ் லத்தீன் மொழி அளவிற்கு பழமையானது சொன்னவர் யாருன்னா ஜார்ஜ் எல் ஸ்காட். இது கொஞ்சம் நல்லா தெரிஞ்சுக்கணும்.
தமிழ் லத்தீன் மொழி அளவுக்கு பழமையான சொன்னவர் ஜார்ஜ் செரில் மார்ட்டின். ஓகேவா? இப்ப பாருங்க, சங்ககாலம் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம். என்னென்ன காலகட்டங்கள் இருந்துச்சு, அதாவது எந்த கால அளவுல இருந்துச்சு, அதை பத்தி தெரிஞ்சுக்கிற செப்பேடுகள் என்ன இருக்கு, கல்வெட்டுகள் என்னெல்லாம் இருக்கு, அரசாட்சி யாரெல்லாம் ஆட்சி பண்ணா அப்படிலாம் சொன்னோம் இல்லையா. இந்த சேர சோழ பாண்டியர்கள் எந்தெந்த பகுதியெல்லாம் ஆட்சி பண்ணாங்க அப்படின்னு பார்க்கலாமா? சேர சோழ பாண்டியர்கள் இப்ப நம்ம தென்னிந்தியாவே எடுத்துக்கலாம். சரிங்களா? தென்னிந்திய மேப்ல பாருங்க, சேர சோழ பாண்டியர்கள் எங்கெல்லாம் ஆட்சி பண்ணிருப்பாங்க அப்படின்னா, பாண்டியர் அப்படின்னாலே நமக்கு தெரியும் தென் தமிழகத்துல தான். சரிங்களா? மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம், மதுரைக்கு தெற்கு இருக்கக்கூடிய பகுதிகள் எல்லாமே பாண்டியர். இப்ப எங்க யாரும் அப்படின்னா பாண்டியர்கள் வருவாங்க. சரிங்களா? அடுத்து கொஞ்சம் மேற்கு பக்கம் போனா சேர, கேரளா, அடுத்து இந்த பகுதி எல்லாம் வந்துருவாங்க. சரிங்களா? அடுத்து சோழர்கள் அப்படின்னா தஞ்சாவூர், நாகப்பட்டினம் அந்த ஏரியா, இந்த ஏரியாலாம் எங்க வந்துருக்காங்கன்னா சோழர்கள் வந்திருக்காங்க. சரிங்களா? இவங்க எல்லாருமே ஆட்சி பண்ண இடங்களை பத்தி சொல்லியிருக்காங்க. இப்போ என்னென்ன மன்னர்கள் எல்லாம் ஆட்சி பண்ணாங்க அவங்கள பத்தி, இப்ப சேரர்னா சேரரை பத்தி தெரிஞ்சுக்கலாம், சோழர்னா பாண்டியர்னா யாரு அவங்கள பத்தி தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? இப்ப பாருங்க, சேர, சரிங்களா, ஃபர்ஸ்ட் என்ன எடுத்துக்கலாம்னா வேந்தர் என்ற சொல் யாரை குறிக்க பயன்பட்டது. சரிங்களா? பொதுவா வேந்தர் அப்படிங்கிற சொல் யாரை குறிக்க பயன்பட்டுச்சு அப்படின்னா சேர சோழ பாண்டியர்களை சொல்றது தான். சரிங்களா? சேர சோழ பாண்டியர்களை சொல்றதுக்கு தான் என்ன வார்த்தை யூஸ் பண்ணிருக்காங்கன்னா வேந்தர் அப்படின்னு சொல்லிட்டு வேர்டு யூஸ் பண்ணிருக்காங்க. சரிங்களா? சேர அரசர்களை பத்தி சொல்லக்கூடிய நூல் என்ன நூல் அப்படின்னா பதிற்று பத்து. அந்த 8 தொகை நூல் இருக்கு இல்லையா, 8 தொகை நூல்ல சேர அரசர்களை பத்தி மட்டுமே பாடக்கூடிய ஒரு நூல் என்ன அப்படின்னா பதிற்று பத்து. இந்த பதிற்று பத்து நூலுக்கு சிறப்பு பெயரே சொல்லுவாங்க, சேர வரலாற்று பெட்டகம் அப்படின்னு சொல்லுவாங்க. சேர நாட்டுடைய வணிகம், சேர நாட்டுடைய மன்னர்களின் வீரம், பெருமை, அந்த மாதிரி எல்லா விஷயத்தையும், பெண்களின் ஒரு குடும்பம் நடத்தக்கூடிய அந்த ஒழுக்கங்கள், இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் பதிற்று பத்துல சொல்லிருக்காங்க. முழுவதுமா சேரர்களை பத்தி மட்டுமே பாடினது என்ன பதிற்று பத்து. சேர வரலாற்று பெட்டகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொரு பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஒத்த இரும்பு கடலை அப்படின்னு அதுக்கு பேர் வாங்க. சரிங்களா? தெரியுங்களா? இப்ப பாருங்க, சேரரை பத்தி பாடினது பதிற்று பத்து. சரிங்களா? இந்த சேர அரசர்களை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? சேர அரசர்களை பத்தி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா வட இந்தியாவின் மீது படையெடுத்து சென்ற சேர அரசர் யாரு? சரிங்களா? வட இந்தியா மேல படையெடுத்து போன சேர அரசர் யாரு அப்படின்னா சேரன் செங்குட்டுவன். சரி, சேரன் செங்குட்டுவன். சரி, சேரன் செங்குட்டுவன் வட இந்தியாவில எத்தனை டைம் படையெடுத்து போனாரா? 2 டைம் இருக்காரு. ஓகேவா? 2 டைம் போறாரு. எதுக்காக போவார் அப்படின்னா முதல் முறை போகும்போது, அதாவது அவருடைய தந்தை யாருன்னா இமயவர்மன் நெடுஞ்சேரலாதன். செங்குட்டுவனுடைய அப்பா யாரு? இமயவர்மன் நெடுஞ்சேரலாதன். இமயவர்மன் நெடுஞ்சேரலாதன் இமய வரைக்கும் போய் ஜெயிச்சது. அப்போ அவர் இறந்ததுக்கு அப்புறமா சேரன் செங்குட்டுவன் சொல்றாரு, என்னுடைய தந்தைக்கு ஈவக்கடன் செய்யவும் எனது தாயை கங்கையில குளிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்க போறாருன்னா வட இந்தியாவுக்கு போறாரு. அப்படி போகும்போது ஆரிய மன்னர்களை எதிர்த்து நிக்கிறாங்க, அவங்கள ஜெயிக்கிறாரு. 2வது டைம் என்ன பண்ணாரா, கண்ணகிக்கு கோயில் கட்டுறதுக்கு கல் எடுக்கிறதுக்கு இமயமலை போவாரு. அப்ப கனக திசை மன்னர்கள் எதிர்த்திருப்பாங்க, அப்பவும் ஜெயிச்சிருக்காரு. 2 டைம் சேர அரசரான செங்குட்டுவன் 2 டைம் வட இந்தியால படையெடுத்திருக்காரு. தமிழகத்தில் பத்தினி தெய்வ வழிபாட்டை அறிமுகம் செய்தார். சொன்னால கண்ணகிக்கு கோயில் கட்டினாரு, பத்தினி தெய்வ வழிபாட்டை அறிமுகப்படுத்தினது சேரன் செங்குட்டுவன். இது தெரிஞ்ச விஷயம் தான். சொன்னா அடுத்து ஒரு சேர அரசர் இருக்காரு, அவர் என்ன பண்ணாருன்னா தன்னுடைய பேர்ல நாணயங்கள் வெளியிட்டாரு. சரிங்களா? தன்னுடைய பேரில் நாணயங்களை வெளியிட்ட சேர அரசர் யார் அப்படின்னா சேரல் இரும்பறை. சரிங்களா? தன்னுடைய பேரில் நாணயங்களை வெளியிட்ட சேர அரசர் யார் அப்படின்னா சேரல் இரும்பறை. சரிங்களா? அடுத்து பாருங்க, நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, கண்ணகிக்கு கோயில் கட்டுறதுக்கு தான் சேரன் செங்குட்டுவன் இமயமலை வரைக்கும் படையெடுத்து போனாரு, அதை கொடுத்திருக்காங்க. சேரன் செங்குட்டுவனின் தம்பி யார்? இளங்கோவடிகள். நம்ம தெரிஞ்சதான், சிலப்பதிகாரம் எழுதினால இளங்கோவடிகள். இன்னொரு தம்பி உண்டு, ஆடுகோட்பாட்டு சேரலாதன். சரிங்களா? முக்கியமா செங்குட்டுவனோட தம்பி யாருன்னா இளங்கோவடிகள். சரிங்களா? இப்ப பாருங்க, சேர அரசர்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சில பட்ட பேர்கள்லாம் இருக்கு. சேர அரசர்களுக்கு சில பட்ட பேர்கள் இருக்கு. என்னென்ன பேர்கள்லாம் இருக்கு அப்படின்னா ஆதவன், குட்டுவன், வானவன், இரும்பறை. ஆதவன், குட்டுவன், வானவன், இரும்பறை. ஆதவன், குட்டுவன், வானவன், இரும்பறை. பொதுவா ஒரு சேர அரசர், ஒரு அரசருடைய பெயரை பார்த்தாலே சொல்லிடலாம் அவர் சேரனா சோழனா பாண்டியனா அப்படின்னு. ஏன்னா இந்த பேருடைய பேர் என்னவா இருக்கும் அப்படின்னா பின்னாடி பேர் சஃபிக்ஸ் மாதிரி பின்னாடி ஒட்டிக்கிட்டே வரும். சரிங்களா? இப்ப பாருங்க, சேரன் செங்குட்டுவன், இமயவர்மன் நெடுஞ்சேரலாதன், ஆதன், ஆதவன் முடிதா, குட்டுவன், செங்குட்டுவன். அடுத்து இவர் யானைக்கட்சி, மாந்திரஞ்சேரல், இரும்பறை வருதா, இந்த மாதிரி பேர் ஒட்டி ஒட்டி வந்துருக்கு. சோ அதனால என்ன அப்படின்னா
பேர் இந்த பட்டப்பேர்கள் தெரிஞ்சாலே அந்த மன்னர் வந்து யாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? இது கொஞ்சம் முக்கியமானது, இது கொஞ்சம் நல்லா தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? முக்கியமானது, இது ஒரு முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டிய பாயிண்ட். ஓகேவா? அடுத்து சேரர்களின் மாலை. சேரர்களோட சின்னம் அந்த இதெல்லாம் இருக்கு, அதை பத்தி பேசிக்கான தகவல் கொடுத்துருக்கேன். சேரர்களுடைய மாலை என்ன அப்படின்னா பனம்பூ மாலை. சரிங்களா? சேரர்களின் மாலை என்ன? பனம்பூ மாலை. அதாவது அரச விழாக்களின் போது இல்ல முக்கியமான விழாக்களின் போது சேர அரசர் என்ன பண்ணுவாருன்னா பனம்பூர செய்யப்பட்ட மாலை தான் அணிஞ்சிருப்பாரு. சரிங்களா? பனம்பூ மாலை. சேரர்களின் துறைமுகம் என்னன்னா முசிறி மற்றும் தொண்டி. சரிங்களா? சேரர்களின் துறைமுகம் முசிறி தொண்டி. இது கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? சேரர்களின் துறைமுகம் என்ன? முசிறி தொண்டி. சரி, சேரர்களின் தலைநகரம் என்ன அப்படின்னா வஞ்சி. சேரர்களின் தலைநகரம் என்ன அப்படின்னா வஞ்சி. சரி, இந்த வஞ்சி எங்க இருந்துச்சு அப்படின்னா தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய கரூர் இருக்கு இல்லையா, அந்த கரூரை தான் என்ன சொல்றோம்னா வஞ்சி அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? நம்மளை பொறுத்த வரைக்கும் கரூர் தான் வஞ்சி. ஆனா இன்னும் சில பேர் என்ன சொல்றாங்கன்னா கேரள மாநிலத்தில் இருக்கக்கூடிய திருவஞ்சை கிழங்கு இல்லையா, அதைத்தான் வஞ்சி அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? ஆனா நமக்கு தெரிஞ்ச என்ன கரூர் தான் வஞ்சி. சரிங்களா? அப்ப சேரர்களின் தலைநகரம் என்ன வஞ்சி, துறைமுகம் என்ன முசிறி தொண்டி, மாலை பூ என்ன சொல்றோம் பனம்பூ மாலை. இவங்களுடைய சின்னம் என்ன அப்படின்னா வில்லம்பு. இந்த சின்னங்கள் எதுல இருக்கும் அப்படின்னா அவங்களுடைய கொடியில இருக்கும், அவங்களோட கொடியில இருக்கும். அப்புறம் பாத்தீங்கன்னா நாணயங்கள் இருக்கும், அரச முத்திரைகள் இருக்கும். சோ அந்த மாதிரி நிறைய இடத்துல உங்களோட சின்னத்தை பார்க்கலாம். சரிங்களா? சரி, ஓகே. இது சேர பார்த்தோம். இப்போ சேர அரசர்கள் நமக்கு தெரிஞ்ச புகழ்பெற்ற அரசர்கள் யாரு இருப்பா? சேர அரசர்கள்ல புகழ்பெற்ற அரசர் யாரு? சேரன் செங்குட்டுவன், அவருடைய அப்பா இமயவரமன் நெடுஞ்சேரலாதன், இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. சரிங்களா? 10 பேர் இருக்காங்க. 10 நூல் இருக்கா? 10 சேரரசர்களை பத்தி 10 பாடலா பாடியிருப்பாங்க. சரிங்களா? இமயவரமன் நெடுஞ்சேரலாதன், பல்யானை செல்வன் குட்டுவன், களங்காய்க்கண்ணி நார்முடி சேரல், அடுத்து சேரன் செங்குட்டுவன், அடுத்து ஆளுப்பாட்டு சேரலாதன், அடுத்து இன்னும் இந்த இருமுறையிலே ஒரு 3 பேர் வருவாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா செல்வக்கொடுக்க வாடியாதன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 பேர் இருக்காங்க. இந்த நிறைய பேர் இருக்காங்க, தெரியும். ஓகேவா? அடுத்து பாருங்க சோழர்கள் பத்தி பார்க்கலாம். சரிங்களா? நமக்கு சில அரசர்களை பத்தி மட்டும் தான் क्वेश्चंस அதிகமா இருக்கும், இது வந்து தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? இப்ப சோழர்கள் இருக்காங்க, சோழர்களை பத்தி பார்க்கலாம். சோழ நாட்டின் மையப்பகுதி என்னன்னா காவிரி கழிமுக பகுதி. சரிங்களா? சோழ நாட்டோட மையப்பகுதி என்னவா இருக்குன்னா காவிரி கழிமுக பகுதி. காவிரி கழிமுக பகுதினா என்ன? அதாவது ஆறு வந்து கடல் சேரக்கூடிய இடத்தை கழிமுகம் அப்படின்னு சொல்லுவாங்க, காவிரியா வந்து கடல் சேரக்கூடிய இடத்தை சொல்றாங்க, காவிரி பூங்கொட்டி இடத்தை சொல்றாங்க. சரிங்களா? இப்ப பாருங்க சோழ அரசர்களில் மிகவும் புகழ்பெற்று விளங்கியவர் யார் அப்படின்னா கரிகால் வளவன் அல்லது கரிகாலன் அல்லது கரிகால் திருவளத்தான் அப்படின்னு சொல்றாங்க. கரிகால சோழன். அவ்வளவுதாங்க. சோழர்னு சொன்னாலே கல்லணையை கட்டின கரிகால சோழன் தான் நமக்கு ஞாபகம் வருது. அந்த கரிகால சோழனுக்கு பேர் தான் கரிகாலன், கரிகால் வளவன், கரிகால் திருவளத்தான். ஆனா அவருடைய இயற்பெயர் என்ன? திருமாவளவன். அவருடைய இயற்பெயர் வந்து திருமாவளவன். அந்த தீவிரத்துல கால் வந்து அடிபட்டனால அவரை கரிகால் வளவன் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொன்னு என்ன சொல்லுவாங்கன்னா இந்த பேருக்கு வந்து 2 பொருள் உண்டு. ஒண்ணு கரிந்த கால்களை உடையவன் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொன்னு என்னன்னா கரி கூட்டல் காலம். கரினா யானை, காலம்னா யமன். போர்க்களத்துல யானைகளுக்கு யமன் போன்றவன் யார் அப்படின்னா இந்த கரிகாலன் அப்படின்னு பேர் உண்டு. சரிங்களா? தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? சரி, அடுத்து பார்க்கலாம். சேர பாண்டியர் மற்றும் 11 வேலுக்குள்ள தலைவர்களின் கூட்டுப்படைகளை வெண்ணி போரில் தோற்கடித்தவர் யாரா? கரிகால சோழன். கரிகால சோழனுக்கு முக்கியமான போர் என்ன அப்படின்னா வெண்டி பரந்தலை போர், வாகை பரந்தலை போர் அப்படின்னு 2 போர் கொடுத்துருச்சுனா என்ன போடலாம் அப்படின்னா வெண்ணி பரந்தலை போர். அங்கே கொடுத்துருப்பாங்க வெண்ணி பரந்தலை போர். அதுக்கு பார்த்தோம்னா வாகை பரந்தலை போர். வெண்ணி பரந்தலை போர், வாகை பரந்தலை போர். கரிகால சோழன் சேர பாண்டியர் மற்றும் 11 வேலுக்குள்ள தலைவர்கள், சேரரு சோழரு 11 வேலுக்குள்ள தலைவர்கள் ஒரே போர்ல ஜெயிக்கிறாரு. எங்க அப்படின்னா வெண்ணி பரந்தலை போர். அதுபோக இன்னொரு போர் உண்டு, வாகை பரந்தலை போர். வெண்ணி பரந்தலை, வாகை பரந்தலை. சரிங்களா? கரிகால சோழனுக்கு முக்கியமான 2 போர் உண்டு. சரிங்களா? அடுத்து கரிகால சோழன் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா 7 இசை வல்லான் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஏன்னா அவர் தமிழ் இசையில இருக்கக்கூடிய 7 இசை வடிவங்கள் இல்லையா, அதுல வந்து சிறப்பு வாய்ந்தவர். அதனால 7 இசை வல்லான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அடுத்து பாருங்க காவிரியை விளைநிலங்களாக மாற்றியவர் மற்றும் கல்லணையை கட்டியவர் யாரு? கரிகாலன். காவிரிகளை விளைநிலங்களாக மாற்றினவர். சரிங்களா? காவிரி கரை இல்லையா, அதோட கரையை வந்து உயர்த்திருப்பாரு. காவிரி கரை தடுப்பணையான கல்லணையை கட்டியிருப்பாரு. சரிங்களா? விவசாயத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்திருக்காரு கரிகால சோழன். சரிங்களா? அடுத்து பாருங்க ஆட்சியின் போது நடந்த வணிகம் பற்றி கூறும் நூல் என்ன அப்படின்னா பட்டினப்பாலை.
கரிகாலனோட ஆட்சியில வணிகத்தை பத்தி சொல்லக்கூடிய நூல் என்ன அப்படின்னா பட்டினப்பாலை. பட்டினப்பாலையில இது மட்டும் தான் கரிகாலனை பத்தி மட்டும் தான் சொல்லியிருப்பாங்களா அப்படின்னா கிடையாது. சோழர்களின் துறைமுகமான காவிரி பூம்பட்டினத்தை பத்தி சொல்லியிருக்காங்க. காவிரி பூம்பட்டினத்துல நேர்மையா வணிகம் நடந்தது. அங்க மக்கள் எப்படி இருந்தாங்க, என்னென்ன ஏற்றுமதி இறக்குமதி இருந்துச்சு, அங்க கலங்கரை விளக்கம், சுங்க வரி வசூலிக்கக்கூடிய அதிகாரிகள், இந்த மாதிரி நிறைய விஷயத்தை பத்தி பட்டினப்பாலையில சொல்லியிருக்காங்க. பட்டினப்பாளையின் பாட்டுடை தலைவர் யார் அப்படின்னா கரிகால சோழன். ஆனா பட்டினப்பாலை எழுதினவர் யார் அப்படின்னா கடியலூர் உருத்திரன் கண்ணனார். சரிங்களா, அது கொஞ்சம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இது அடிக்கடி வரும். பட்டினப்பாலை நூல் சோழர்களை பத்தி சொல்லும் போது மேக்சிமம் பட்டினப்பாலை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? பட்டினம் காவிரி பூம்பட்டினம். காவிரி பூம்பட்டினம்னா புகார் நகர் இருக்கு இல்லையா, அதுக்கான பெயர். சரிங்களா, அவங்க தெரிஞ்சுக்கோங்க. அது அடிக்கடி வரும். சரிங்களா, அடுத்து பாருங்க. அந்த கல்லணை கட்டும் போது எவ்வளவு பகுதிக்கு நீர்ப்பாசனம் செய்யப்படுறதுன்னா ஒரு 69,000 ஏக்கர். சரிங்களா, இப்ப பாருங்க சோழ அரசர்கள் இருந்தாங்கன்னா அவங்களுடைய பட்டப்பெயர்கள் என்னவா இருக்கு? சரிங்களா, சோழ அரசர்களுடைய பட்டப்பெயர் என்ன அப்படின்னா சென்னி, செம்பியன், கிள்ளி, வளவன். சென்னி, செம்பியன், கிள்ளி, வளவன். மேக்ஸிமம் அவங்களோட பேரை வச்சு சொல்லலாம். இளஞ்செட் சென்னி, தூங்கையில் இருந்து தொழுதோர் செம்பியன், கிள்ளி, வளவன். வளவன் சொல்ல கரிகால வளவன். இந்த மாதிரி பேர் வச்சு சொல்லிடலாம். சரிங்களா, பட்டப்பெயர். சரி, இப்ப சோழர்களுக்கு மாலை இதெல்லாம் சின்னமா இருக்கு, அது என்னன்னு பார்க்கலாமா? சோழர்களுக்கான மாலை என்ன? அத்திப்பூ மாலை. சோழர்களுக்கான மாலை அத்திப்பூ மாலை. துறைமுகம் என்ன அப்படின்னா புகார். சோழர்களின் துறைமுகம் புகார். சோழர்களுடைய தலைநகர் என்ன அப்படின்னா உறையூர். சோழர்களின் தலைநகரம் என்ன அப்படின்னா உறையூர் மற்றும் புகார். அதாவது நம்ம கரிகால சோழன் தலைநகர் உறையூர்ல புகாருக்கு மாத்தினாரு அப்படின்னு பட்டினப்பாலையில சொல்லியிருக்காங்க. அடுத்து அவங்களோட சின்னம் என்ன அப்படின்னா புலி. சேரர்களுக்கு வெள்ளம்பு, சோழர்களுக்கு புலி. ஓகேவா? அடுத்து பாருங்க பாண்டியர்கள். பாண்டியர் பத்தி சொல்லலாம் அப்படின்னா பாண்டியர்கள்ல ஒரு முக்கியமா நிறைய பேர் இருக்காங்க. தலையானத்து சிறந்த நெடுஞ்செழியன், ஆரிய படையெடுத்த நெடுஞ்செழியன், பல்யாகசாலை முதுகுடிமி பெருவெழுதி, இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. வெற்றிவேற் செழியன், இந்த மாதிரிலாம் இருக்காங்க. இதுல முக்கியமா யார் பத்தி சொல்லுவாங்க அப்படின்னா தலையானத்து சிறந்த நெடுஞ்செழியன் பத்தி சொல்லுவாங்க. அவர் சின்ன வயசுல ஆட்சிக்கு வந்துட்டாரு, மிகப்பெரிய போர் வீரர். சின்ன வயசுல ஆட்சிக்கு வந்ததால மத்த அரசர்கள் என்ன பண்றாங்கன்னா இவர் சின்ன பையன் தானே, இவர் ஈஸியா ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சண்டைக்கு இழுக்கிறாங்க. இருந்தாலும் போர்க்களத்துல ஜெயிக்கிறாரு. சரிங்களா, அதுல இருந்து அவர் பேர் என்ன சார்? தலையான காலத்து செல்வந்த நெடுஞ்செழியன். சரிங்களா, பாருங்க பாண்டிய நெடுஞ்செழியன் தலையான காலம் போரில் என்னும் இடத்தில் நடந்த போரில் யாரை தோற்கடித்தார்? சேர சோழ மற்றும் 5 வேளிர்குல தலைவர்கள். சேர சோழ 5 வேளிர்குல தலைவர்களை யாரை தோற்கடிக்கிறா அப்படின்னா நெடுஞ்செழியன். அதனால அவர் பேர் என்ன வந்துச்சு? தலையான காலத்து செல்வந்த நெடுஞ்செழியன் அப்படின்னு பேரு. சரிங்களா, அந்த தலையான காலத்து செல்வந்த நெடுஞ்செழியனுக்கு என்ன சிறப்பு பேர் அப்படின்னா கொற்கையின் தலைவன். சரிங்களா, தலையான காலத்து செல்வந்த நெடுஞ்செழியனுக்கு பேர் என்ன? கொற்கையின் தலைவன். சரிங்களா, இந்த பாடத்தை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் இந்த தலையான காலத்து செல்வந்த நெடுஞ்செழியனை பத்தி தான் கொடுத்திருக்காங்க. சரிங்களா, அதனால அவரை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கணும். அவர் தலையான காலம் போல சேர சோழ மற்றும் 5 வேளிர்குல தலைவர்களை ஜெயிச்சிருக்காரு. அடுத்து பாத்தீங்கன்னா அவருக்கு இன்னொரு சிறப்பு பேர் என்னன்னா கொற்கையின் தலைவன். அடுத்து பாருங்க இன்னொரு மன்னர் இருக்காரு. அவர் என்ன பண்ணிருக்காருன்னா அந்தணர்களுக்கு நிறைய யாகசாலைகள் அமைச்சு கொடுத்திருக்காரு. அந்தணர்களுக்கு பல யாகசாலைகள் அமைச்சு கொடுத்திருக்காரு. யாகசாலைகள் அமைச்சு கொடுத்து வேள்விகள் நடத்திருக்காரு. வேள்விகள் நடத்தினது தொடர்பா நாணயங்கள் வெளியிட்டிருக்காரு. யாரு அப்படின்னா பல்யாகசாலை முதுகுடுமி பெருவழுதி. யாரு? பல்யாகசாலை முதுகுடுமி பெருவழுதி. நம்ம இதை ஞாபகம் வச்சுக்கலாம். பல யாகசாலைகளை அமைச்சு கொடுத்தனால அவருக்கு பல் யாகசாலை முதுகுடுமி பெருவழுதி. சரிங்களா, அதாவது முதல்ல சேரரசர் தன்னுடைய பேர்ல நாணயங்கள் வெளியிட்டிருப்பாரு. இவர் நிறைய யாகசாலைகள் அமைச்சு வேள்விகள் நடத்தி அந்த வேள்விகள் தொடர்ந்து நாணயங்கள் வெளியிட்டிருக்காரு. சரிங்களா, சரி ஓகே. இப்ப பாண்டியர்களுக்கான பட்டப்பெயர்கள். பாண்டியர்களுக்கான பட்டப்பெயர்கள் என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு பார்க்கலாமா? மாறன், வழுதி, செழியன், தென்னர். மாறன், வழுதி, செழியன், தென்னர். நெடுஞ்செழியன், செழியன் இருந்துச்சா தெற்கு பகுதியான தென்னர். மாறன், வழுதி, இந்த பேர்லாம் பார்க்கலாம். பல்யாகசாலை முதுகுடுமி பெருவழுதி, பாண்டியன், மாறன், வழுதி, இந்த மாதிரி பேர்கள்லாம் பார்க்கலாம். பாண்டியன் மன்னர்களுக்கான பட்ட பெயர்கள். சரி, பாண்டியர்களுக்கான பட்ட பெயர்கள் பார்த்தோம். அதுல சிறந்த மன்னர்கள் யாரெல்லாம் இருந்தாங்க அப்படின்னு பார்க்கலாம். சிறந்த மன்னர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா யாரெல்லாம் இருந்திருப்பா? நம்ம ஏற்கனவே பல்யாகசாலை முதுகுடுமி பெருவழுதி, சிலப்பதிகாரத்தில் வரக்கூடிய ஆரிய படைகளந்த நெடுஞ்செழியன், தலையான காலத்து செல்வந்த நெடுஞ்செழியன், வெற்றிவேற் செழியன், உக்கிர பெருவழுதி, இந்த மாதிரி நிறைய பேர்லாம் உண்டு. அடுத்து பாருங்க இன்னொரு மன்னர் பேர் கொடுத்துருக்காங்க. அவருடைய சிறப்பு பேர் என்ன அப்படின்னா நெடியோன்.
சிறப்பு பெயர் நெடியும். அவருடைய உண்மையான பேர் என்ன? வடிம்பலம்ப நின்ற பாண்டியன். வடிம்பலம்ப நின்ற பாண்டியன். வடிம்பு அப்படின்னா என்னன்னா அந்த கடல் பகுதி இல்லையா, அந்த கடற்கரை பகுதி தான் வடிம்புன்னு சொல்லுவாங்க. அதாவது குமரிக்கண்டம் பகுதியில தமிழர்கள் முன்னாடி இருந்தாங்க இல்லையா, அப்ப பாண்டிய மன்னர்கள் இருந்தாங்க, அதுல வரக்கூடிய ஒரு மன்னர் வடிம்பலம்ப நின்ற பாண்டியன். அவருடைய சிறப்பு பெயர் என்ன? நெடியும். நன்மாரன் என பட்டம் சுட்டி கொண்ட மன்னன் யாரு அப்படின்னா நெடுஞ்செழியன். தலையானத்து செல்வன் நெடுஞ்செழியனுக்கு கொற்கை பாண்டியன் ஒரு பேர் பார்த்தோம். அவர் இன்னொரு பேரும் பட்ட பேர் வச்சுக்கிட்டாரு, நன்மாரன் அப்படின்னு சொல்லி. இந்த பாடத்துல வரக்கூடிய நெடுஞ்செழியன் வந்து தலையானத்து செல்வன் நெடுஞ்செழியன் தான் சொல்றாங்க. கொற்கை பாண்டியனும் அவர் தான், நன்மாரனும் அவர் தான். இப்ப பாண்டியர்களுக்கான மாலை என்னன்னா வேப்பம்பூ மாலை. பாண்டியர்களுக்கான மாலை வேப்பம்பூ மாலை. துறைமுகம் என்ன அப்படின்னு பார்த்தா கொற்கை. துறைமுகம் கொற்கை. முத்துக்குளிக்கு ரொம்ப ஃபேமஸ் ஆனது. தாமிரபரணி ஆறு வங்காள விரிகுடால கலக்கக்கூடிய இடத்துல இருக்கு இல்லையா கொற்கை. அங்க என்ன இருக்கு? சிறப்பான முத்துக்கள் கிடைக்குது. கொற்கை பாண்டியர்களுக்கு துறைமுகம். தலைநகரம் என்ன? மதுரை. நமக்கு தெரியும், தலைநகரம் பாண்டியர்களுக்கு மதுரை. ஓகேவா? அடுத்து உங்களோட சின்னம் என்னன்னா இரட்டை மீன்கள். 2 மீன்கள் இருக்கு. உங்களோட சின்னம் என்னன்னா 2 மீன்கள். சரி, சேர சோழ பாண்டிய மன்னர்கள் பார்த்தோமா, இவங்க மட்டும் தான் ஆட்சி பண்ணாங்களா அப்படின்னா கிடையாது. இவங்களோட ஆட்சி எல்லைக்கு உட்பட்ட பகுதியில சின்ன சின்ன பகுதிகளில் குறுநில மன்னர்களும் ஆட்சி பண்றாங்க. அந்த குறுநில மன்னர்கள் யாரெல்லாம் இருந்தா அப்படின்னா, நம்மகிட்ட குறுநில மன்னர்கள் கேட்டா உடனே என்ன சொல்லுவோம்னா கடையூழல் தான் சொல்லுவோம். பாரி, ஊரி, காரி, ஆயலி, அதிகமான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அவங்க கடையூழல். இந்த குறுநில மன்னரை 3 டைப்பா பிரிப்பாங்க. எப்படி பிரிக்கிறாங்க? ஆய் மன்னர் யாரு இவரு அப்படின்னா ஆநிற மேய்ப்பவர்களின் தலைவர். அதாவது பொதிகை மலை பகுதி இருக்கு இல்லையா, பொதிகை மலை பகுதியில ஆயர்குல மக்கள், ஆநிற மேய்க்கக்கூடிய ஆயர்குல மக்கள் இருக்காங்க, அவங்களோட தலைவர் தான் யார்? ஆய். அந்த கூட்டத்தோட தலைவருக்கு பேர் எப்பவுமே ஆய் அப்படின்னா பேரு. அந்த ஆய் மன்னர்கள்ல ஃபேமஸானவங்க இருந்த யார் அப்படின்னா நன்னன், திதியன், அந்திரன். நன்னன், திதியன், அந்திரன். நம்ம இந்த கடையில வரல ஆய் அப்படின்னு ஒரு மன்னர் பார்ப்போம்ல, அவர் யாருன்னா ஆய் அந்திரன். அந்த ஆய் மன்னர்கள்ல ஃபேமஸான என்ன? நன்னன், திதியன், அந்திரன். சரி, ஓகே. ஆய் மன்னர். அடுத்து வேளாளர், வேளிர்கள் அப்படின்னு சொல்றாங்க. வேளிர்கள் யாருன்னா விவசாயம் செய்யக்கூடிய வேளாளர்களின் தலைவர். சரிங்களா? ஆயர்களின் தலைவர் யாருன்னா ஆய். விவசாயம் செய்யக்கூடிய வேளாளர்களின் தலைவர் யாருன்னா வேளி. இன்னொருத்தர் இருக்காரு கிழா. சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஆய் பார்த்தோமா, அடுத்து வேளி, கிழா. கிழானா என்ன? கிராம தலைவர். கிழா யாரு? கிராம தலைவர். சரிங்களா? இவங்கள தான் என்ன சொல்றோம்? குறுநில மன்னர்கள் அப்படின்னு சொல்லி. சரிங்களா? அடுத்து பாருங்க, இதுக்கப்புறம் நம்ம என்னதான் பார்க்கணும்னா இந்த மன்னர்கள் அவங்களோட ஆட்சி முறைகள்லாம் எப்படி இருந்துச்சு பாருங்க. சரிங்களா? ஒரு அரசருக்கான சின்னங்கள் என்னவெல்லாம் இருக்கும், அரசுரிமைக்கான சின்னங்கள் என்னெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா அரசனுடைய செங்கோல், போர் முரசு, வெண்கொற்ற கொடை. சரிங்களா? அரசனுடைய செங்கோல், போர் முரசு, வெண்கொற்ற கொடை. இது ஒரு அரசனுடைய சின்னங்கள் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? ஒரு அரசனுக்கு அவருடைய பெருமையை வச்சு தக்க வைக்கக்கூடிய, பெருமை தரக்கூடிய முக்கியமான சின்னங்கள் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அடுத்து பாருங்க, வேற கொடுத்துருங்க அப்படின்னா சங்க காலத்து ஆய் மன்னர்களின் முக்கியமானவர்கள் யாரு? அந்த நன்னன், திதியன், அந்திரன் ஆல்ரெடி பார்த்தோம். பாண்டிய நாடு எதுக்கு ஃபேமஸ் அப்படின்னா முத்துக்குளிப்பு. சரிங்களா? பாண்டிய நாட்டுடைய திருமணம் கொற்கை சொன்னல, முத்துக்குளிப்பு ஃபேமஸ். அது சொன்னல, அத கொடுத்துருங்க. பாண்டிய நாடு எதுக்கு ஃபேமஸ்னா முத்துக்குளிப்புக்கு ரொம்ப ஃபேமஸ். சரிங்களா? அடுத்து பார்க்கிறது சங்ககால ஆட்சி முறை. சங்ககாலத்துல ஆட்சி முறைகள் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா சங்ககாலத்துல அரசனை என்ன சொல்றாங்க அப்படின்னா கோ அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அரசனுக்கு பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா கோ. கோ என்பது பொருள் என்ன? அரசன். சரிங்களா? அரசனுக்கான பட்ட பேர்கள் என்னெல்லாம் சொல்றாங்க? அரசனை என்னெல்லாம் பேர் சொல்றாங்க அப்படின்னா கோ, வேந்தன், கோன், மன்னன், கொற்றவன், இறைவன். இறைவன் அப்படின்னு சொல்றாங்க. மன்னன் என்ன பண்றாங்க? இறைவனுக்கான ஒரு இடத்துல வச்சு பாக்குறாங்க. சரிங்களா? கோ, கோன், வேந்தன், மன்னன், கொற்றவன், இறைவன் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப மன்னர்கள் வந்து பட்டம் சூட்டக்கூடிய விழா இல்லையா, அந்த விழாவுக்கு பேர் என்னன்னா அரச கட்டிடுதல். மன்னர்கள் பட்டம் சூட்டக்கூடிய விழாவுக்கு என்ன பேரு? அரச கட்டிடுதல். சரிங்களா? அல்லது முடிசூட்டு விழா இல்லையா, அதுக்கு பேர் சொல்றாங்க. இந்த குரூப் 1 क्वेश्चनோட கேட்டாங்க, விஜயநகர பேரரசுல இளவரசர் முடிசூட்டு விழா, யுவராஜ பட்டாபிஷேகம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இருக்கும். சரிங்களா? அரச முடிசூட்டு விழாவுக்கு பேர் என்னன்னா முடிசூட்டு விழா அல்லது அரச கட்டிடுதல். சரிங்களா? அடுத்து பாருங்க, சங்க காலத்து பட்டத்து இளவரசர் எவ்வாறு அழைக்கப்பட்டாரு? இந்த பட்டத்து இளவரசர் அப்படின்னா ஒரு அரசருக்கு 2-3 பசங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுல அடுத்து யார் அரசர் ஆகிறாங்களோ அவங்க தான் பட்டத்து இளவரசன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பட்டத்து இளவரசனுக்கு பேர் என்ன சொல்றாங்கன்னா கோமகன். சரிங்களா? பட்டத்து இளவரசனுக்கு பேர் என்ன? கோமகன். அதாவது அரசு, கோனா அரசரா, அரசோட மகன், கோமகன் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? இப்போ அந்த காலத்துல முக்கியமா அரசருக்கு என்ன வரி கிடைச்சிச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா நிலவரி.
சரிங்களா? அரசருக்கு வழங்கப்பட்ட முக்கியமான வரி என்னன்னா நிலவரி. அந்த நிலவரிக்கு என்ன பேர் சொல்றேன்னா இறை. சரிங்களா? அரசருக்கு வழங்கப்பட்ட முக்கியமான வரிகள்ல ஒண்ணு என்னன்னா நிலவரி. அந்த நிலவரி என்ன அப்படின்னா இறை அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அடுத்து பாருங்க, அரசருக்கு உதவுறதுக்கு ஒரு 2 குழுக்கள் இருக்காங்க. முக்கியமா என்ன சொல்றோம்னா அரசருக்கு ஆட்சி பண்றதுக்கு அந்த அமைச்சர்கள் இருக்காங்க, அதுல 2 குழுக்கள் இருக்குங்க. ஒரு குழு பேர் என்ன 50 குழு, இன்னொரு பேர் 8 பேர் ஆகும். 50 குழு 8 பேர் ஆகும். 50 குழுனா 5 பேர் இருப்பாங்க, 8 பேர் ஆகும்னா 8 பேர் இருப்பாங்க. சரி, இந்த 5 பேர் யாரெல்லாம் இருப்பாங்க அப்படின்னா அமைச்சர், அந்தணர், படைத்தலைவர், தூதர்கள், ஒற்றர்கள் அப்படின்னு 5 பேர் இருப்பாங்க. சரிங்களா? இதே மாதிரி இதுல ஒரு 8 பேர் இருக்காங்களா, இதே யார் இருப்பா அப்படின்னா கரணத்தியலவர், கடை காப்பாளர், கனக சுற்றம், இந்த மாதிரி சொல்லுவாங்க. நகர மாந்தர், படைத்தலைவர், இவ்வளி மரவர், யானை வீரர் அப்படின்னு சொல்லிட்டு இதுல ஒரு 7 பேர் இருப்பாங்க. சரி, 8 பேர் இருப்பாங்க. சரிங்களா? இந்த 8 பேர் இருக்கிறது என்ன சொல்றோம்னா எண் பேராயம் அப்படின்னு சொல்றாங்க. 5 பேர் இருக்கிறது 50 குழு. சரிங்களா? இதுக்கு வந்து தெரியும். இது வந்து மணிமேகலை வந்து தெளிவா கொடுத்துருப்பாங்க. அது மணிமேகலை நூல்ல இந்த 50 குழு யாரெல்லாம் இருப்பா, எண் பேராயத்துல யாரெல்லாம் இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? அது தோமாரம் என்பதன் பொருள். சரிங்களா? அதாவது என்னன்னா நம்மளுடைய மன்னர்கள் இருக்காங்க, அவங்களுடைய படைப்பிரிவுல என்னென்ன ஆயுதங்கள்லாம் யூஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. என்னென்ன ஆயுதங்கள்லாம் யூஸ் பண்ணாங்க அப்படின்னா போருக்கு வில் அம்பு. சரிங்களா? வில் அம்பு. அடுத்து நம்ம வாள், கேடயம், ஈட்டி இதெல்லாம் யூஸ் பண்ணாங்க. சரிங்களா? ஆனா அது போக இன்னொரு யூஸ் பண்ணிருக்காங்க. அதுக்கு பேர் தான் என்ன தோமாரம். தோமாரம்னா என்னன்னா ஏவுகணை போன்ற ஆயுதம், தூரத்துல இருந்து வீசக்கூடிய ஏவுகணை மாதிரி ஒரு ஆயுதத்தை என்ன சொல்றாங்க தோமாரம். இந்த பேர் வித்தியாசமா இருக்கா, அதனால இது வந்து தெரியும். எரி ஈட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? சில இடங்கள்ல இதுக்கு என்ன பேர் சொல்லுவாங்கன்னா எரி ஈட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. தோமாரம் இந்த பேர் கொஞ்சம் வித்தியாசமா இருக்குல்ல, அதனால இது தெரியும். ஓகேவா? ஒரு இம்பார்ட்டன்ட் வந்து தெரியும். ஆயுதம் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய இடத்துக்கு பேர் என்னன்னா படைக்கொட்டில். சரிங்களா? மன்னர்கள் ஆயுதம் வச்சிருக்கக்கூடிய இடத்துக்கு பேர் என்ன படைக்கொட்டில் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? இந்த படைக்கொட்டிலுக்கு வந்து பெண்கள் வந்து போறதுக்கு வந்து அனுமதிக்க மாட்டாங்க. அடுத்து நம்ம மன்னர்கள் வந்து இந்த போர் மரசு, கடிமரம் அப்படிங்கிறதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அது என்ன கடிமரம் அப்படின்னா ஒவ்வொரு மன்னருடைய அந்த அரண்மனையில் வந்து ஒரு மரம் இருக்கும், வம்சாவளியா வச்சுக்கிட்டே வருவாங்க. ஒரு மன்னர் வந்து இன்னொருத்தர் ஜெயிச்சிட்டார் அப்படின்னா ஜெயிச்ச மன்னர் தோற்ற மன்னருடைய கோட்டையில் இருக்கக்கூடிய கடிமரத்தை அழிச்சிருவாரு, போர் முரசை கைப்பற்றி கொண்டு போயிடுவாரு. அந்த கடிமரமும் போர் முரசும் ஒரு மன்னருடைய முக்கியமான கௌரவமா உயிருக்கு நிகராக மதிப்பாங்க. சரிங்களா? அதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? இப்ப பாருங்க, நீதி வழங்கக்கூடிய முறை. சரிங்களா? நீதி வழங்கக்கூடிய முறையில பொதுவா 2 வகையான நீதிமன்றங்கள் இருக்கு. எங்க அப்படின்னா கிராமத்துல ஒரு நீதிமன்றம் இருக்கு, தலைநகர்ல ஒரு நீதிமன்றம் இருக்கு. கிராமத்துல இருக்கக்கூடிய நீதிமன்றத்துக்கு என்ன பேரு, தலைநகர்ல இருக்கிறதுக்கு என்ன பேரு அப்படின்னு பாருங்க. சரிங்களா? கிராமத்துல இருக்கிறதுக்கு பேர் என்ன அப்படின்னா மன்றம். கிராமத்துல இருக்கக்கூடிய நீதிமன்றத்துக்கு பேர் என்ன மன்றம். தலைநகர்ல இருக்கிறதுக்கு பேர் என்ன அவை. சரிங்களா? கிராமத்துல ஃபர்ஸ்ட் விசாரிப்பாங்க, அதுக்கப்புறம் எங்க போக முடியாது தலைநகருக்கு போகுது, அங்கேயும் மேல்முறையீடு பண்ணா அடுத்து அரசத்தை போகுது. சரிங்களா? கிராமத்துல இருக்கக்கூடிய நீதிமன்றத்துக்கு பேரு மன்றம், தலைநகர்ல இருக்கிறதுக்கு பேர் என்ன அவை. சரிங்களா? அடுத்து ஒட்டுமொத்த ஆட்சி பகுதி எவ்வாறு அழைக்கப்படுச்சுன்னா மண்டலம். சரிங்களா? ஒட்டுமொத்த ஆட்சி பகுதி எப்படி சொல்லுவாங்கன்னா மண்டலம். அதாவது நம்ம சொல்லுவோம்ல சேர மண்டலம், சோழ மண்டலம், பாண்டிய மண்டலம், அந்த ஒட்டுமொத்த பகுதிக்கு பேர் தான் என்ன மண்டலம். இந்த மண்டலத்தை என்ன பண்ணுவாங்கன்னா நாடு அப்படின்னு பிரிப்பாங்க. நாடு எப்படி பிரிப்பாங்கன்னா கூற்றம், கூற்றத்தை பிரிச்சாங்கன்னா கிராமம். மண்டலம், நாடு, கூற்றம், கிராமம். மண்டலம்னா சேல மண்டலம், சோழ மண்டலம், பாண்டிய மண்டலம் சொல்லல, அதை பிரிச்சா நாடு. இந்த நாட்டை தான் சின்ன சின்ன மன்னர்கள், குறுநில மன்னர்கள் ஆட்சி பண்ணாங்க. அதுக்கு கீழே வரக்கூடிய கூற்றம், அதுக்கு கீழே வர கிராமம். சரிங்களா? இதுல ஒட்டுமொத்த ஆட்சி பகுதிக்கு பேர் என்னன்னா மண்டலம். சரிங்களா? அடுத்து அந்த மருத நிலம், நெய்தல் நிலம் சொல்ல அந்த நிலங்களை வந்து எப்படி சொல்றாங்கன்னா மருத நிலத்துக்கு என்ன பேர் அப்படின்னா மென்புலம் அப்படின்னு. சரிங்களா? மருத நிலத்துக்கு பேர் என்ன மென்புலம். அதாவது என்ன சொல்றாங்க நஞ்சைன்னு சொல்லுவாங்க, நன்சை, நன்சை பெயர் விளையக்கூடியதுதான் மருத நிலம் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது என்ன சொல்றாங்க மென்புலம். மருத நிலத்துக்கு பேர் என்ன அப்படின்னா மென்புலம் அப்படின்னு பேரு, அதுதான் நஞ்சை அப்படின்னு சொல்றாங்க. இதுவே மத்ததெல்லாம் இருக்கு இல்லையா, மத்த மருதம் போயிடுச்சுன்னா மத்ததெல்லாம் இருக்கு இல்லையா, அதை என்ன சொல்லுவாங்கன்னா புஞ்சை, புன்சை, வன்புலம் பேரு. அதுல நெய்தல் மட்டும் வராது, நெய்தல் தவிர. ஏன்னா அது வந்து கடற்பகுதியா எதுவுமே விளையாடுறியா. சரிங்களா? மருதத்தை என்ன சொல்லுவாங்கன்னா மென்புலம், மென்புலம்னா நஞ்சை. இதுவே அந்த நெய்தல் தவிர மத்ததெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா புஞ்சைன்னு சொல்றாங்க.
புன்சை அப்படின்னா வன்புலம். இது வந்து தெரிஞ்சிச்சு. சரிங்களா? மருதம்னா வெண்புலம் நன்சரி. ஒண்ணு படிச்சுக்கிட்டா இன்னொன்னு ஈஸி. சரிங்களா? மருதம்னா வெண்புலம் நன்சரி. ஓகேவா? அடுத்து பாருங்க, பெண்களோட நிலை எப்படி இருந்துச்சுன்னா, பெண்களை மிகச்சிறந்த ஒழுக்கமா என்ன சொல்றாங்க அப்படின்னா கற்பு தான் சொல்றாங்க. சரிங்களா? பெண்களின் மிக முக்கியமான ஒழுக்கமா என்ன சொல்றாங்க, கற்பு பத்தி சொல்றாங்க. சங்ககாலத்துல எத்தனை பெண் புலவர்கள் வாழ்ந்திருந்தாங்க அப்படின்னா 40 பேர் அப்படின்னு சொல்றாங்க. சில இடங்கள் வந்து எண்ணிக்கைகள் கொஞ்சம் மாறுது, 42 36 அதெல்லாம் சொல்றாங்க. 40 பேருக்கு வாழ்ந்திருக்காங்க. சரிங்களா? சங்ககால மக்களின் முதன்மை கடவுள் யாரா இருந்தாருன்னா முருகன். சரிங்களா? சங்ககால மக்களின் முதன்மை கடவுள் யார் அப்படின்னா முருகன். முருகனுக்கு இன்னொரு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, முருகனுக்கு இன்னொரு பேரு சேயோன். சரிங்களா? முருகனுக்கு இன்னொரு பேர் என்ன, சேயோன். அடுத்து மாயன் அப்படின்னு யார சொல்றாங்கன்னா விஷ்ணு சொல்றாங்க. சரிங்களா? சங்ககாலத்துல முதன்மை கடவுள் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா முருகன். முருகனுக்கு என்ன பேர் அப்படின்னா சேயோன். சரிங்களா? முருகனுடைய இன்னொரு பேர் என்ன, சேயோன். அப்ப மாயன் அப்படின்னா யாரா, விஷ்ணு. சரிங்களா? மாயன் அப்படிங்கிறது யாரு, விஷ்ணு. விஷ்ணு வணங்கியிருக்காங்க. இதனால முதன்மை கடவுள் அப்படின்னு பார்த்தோம்னா முருகன் தான். முருகனுக்கு இன்னொரு பேரு சேயோன். மாயன் அப்படின்னா விஷ்ணு. மறந்துட்டாங்க. சரிங்களா? இப்ப பாருங்க, நமக்கு இந்த எவிடன்ஸ் எல்லாம் நிறைய கிடைச்சு. அது முக்கியமா இன்னொன்னு என்ன கிடைச்சுன்னா நடுகள் வீரக்கல் எல்லாம் கிடைச்சது. சரிங்களா? இந்த போர்ல இறந்தவங்களுக்கு வந்து நட்டு வைக்கக்கூடிய நடுகள் இருக்கு இல்லையா, அதை பத்தி சொல்றாங்க. போரில் வீர மரணமடைந்த வீரரின் நினைவை போற்ற நடப்பட்ட கல் என்ன அப்படின்னா நடுகள் மற்றும் வீரக்கல். சரிங்களா? அது பாருங்க, ஒரு துணி, அதாவது தமிழ்நாட்டுல ஃபேமஸ் ஆன துணி என்ன துணி அப்படின்னா பாம்பின் தோலை விடவும் நீராவியை விடவும் மென்மையான துணி. பாம்பின் தோலை விடவும் நீராவியை விடவும் மென்மையான துணி. அந்த துணிக்கு என்ன பேருனா கலிங்கம் அப்படின்னு சொல்றாங்க. பிற்காலத்துல இந்த துணிக்கு பேர் தான் மஸ்லின் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? ரொம்ப நைஸா இருக்கும். ஒரு சாரியை கூட என்ன பண்ணுவாங்கன்னா தீப்பெட்டியில மடிச்சுக்கலாம், அந்த அளவுக்கு நைஸா இருக்கும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. சரிங்களா? ஒரு பெரிய கவுன், அந்த ஃப்ராக் எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் மோதிரத்துள்ள விரல்ல போடக்கூடிய மோதிரத்துல ஒரு சைடு விட்டு இன்னொரு சைடு எடுக்கலாம், அந்த அளவுக்கு நைஸா இருக்கும். மஸ்லின் சொல்லுவோம், தமிழ்ல கலிங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? நம்ம ஆல்ரெடி சொன்னோம் இல்லையா, ஏழிசை வல்லான் அப்படின்னு யார சொல்றாங்கன்னா கரிகால சோழன் சொல்றாங்க. சரிங்களா? ஏழிசை வல்லான் யாரு, கரிகால சோழன். சரிங்களா? ஏன்னா 7 இசைகளுமே சிறந்தவர் அவரு. தமிழ்ல எத்தனை ஸ்வரங்கள் இருந்துச்சுன்னா 7 ஸ்வரங்கள் இருந்துச்சு. அந்த 7 ஸ்வரங்களை சிறந்த புலமை உள்ளவர் யார் அப்படின்னா கரிகால சோழன். அதனால அவருக்கு பேர் என்னன்னா ஏழிசை வல்லான் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இவரோட பேர் கொஞ்சம் முக்கியங்க, ஏன்னா ஏழிசை வல்லான் இவரோட பேரு கொஞ்சம் முக்கியமான ஒண்ணு. அது இந்த பாம்பின் தோலை விடவும் நீராவி விடவும் மென்மையான துணி, இது கொஞ்சம் முக்கியமானது. சரிங்களா? இவங்க தெரிஞ்சுக்கோங்க. இந்த ஸ்வரங்கள் நமக்கு தெரிஞ்சதான், கர்நாடிக் ஸ்வரங்களும் 7 தான், தமிழ் ஸ்வரங்களும் 7 தான். சரிங்களா? அது தெரிஞ்சுக்கோங்க. பாடல்கள் பாடும் புலவர்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டனர்? சரிங்களா? பாடல்கள் பாடக்கூடிய புலவர்களை எப்படி சொல்றாங்க அப்படின்னா பாணர் மற்றும் விரலியர். சரிங்களா? பாடல்கள் பாடக்கூடிய புலவர்களை எப்படி சொன்னாங்கன்னா பாணர் மற்றும் விரலியர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? சங்ககால மக்களின் முக்கியமான பண்பாட்டு அம்சம் அப்படின்னு எதை சொல்றாங்கன்னா கூத்து. சரிங்களா? அதாவது சங்ககால மக்களின் முதன்மையான முக்கியமான ஒரு பண்பாட்டு அம்சம் அப்படின்னு எதை சொல்றாங்க அப்படின்னா கூத்தை பத்தி சொல்றாங்க. கூத்துல நிறைய கூத்துலாம் இருக்கு. வள்ளி கூத்து, குனிலை கூத்து, அடுத்து குறவை கூத்து அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கூத்துகள் எல்லாம் இருக்கு. சரிங்களா? முக்கிய பண்பாடு என்ன, கூத்து. கூத்துலயே அந்த குறவை கூத்துலாம் சொன்னலையா, குறவை கூத்துங்கிறது வழிபடுறது. குன்ற குறவைனா முருகன் வழிபடுறது, ஆட்சியர் குறவைனா திருமால் வழிபடுறது. சோ இந்த மாதிரி கூத்துக்கள்லாம் நிறைய தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? மக்களின் முக்கியமான தொழில்கள் என்னெல்லாம் இருந்துச்சு அப்படின்னு பார்க்கலாம். வேளாண்மை, எப்பவுமே வேளாண்மை இருந்துட்டு தான் இருக்கு. சரிங்களா? அடுத்து பாருங்க, மீன் பிடித்தல், நெய்தல் மக்கள் மீன் பிடிக்கிறது. ஆநிரை மேய்த்தல், முல்லை நிலத்துல ஆயிரம் மக்கள் இருப்பாங்க, ஆநிரை மேய்த்தல். வேட்டையாடுதல், குறிஞ்சியில வேட்டையாடுதல். சரிங்களா? இப்ப பாருங்க, வேற ஒண்ணுமே இல்லை, நான் 5 திணையில தான் சொல்லியிருக்கேன். வேளாண்மை மருது நிலமா, மீன் பிடித்தல்னா நெய்தல் நிலமா, ஆநிரை மேய்த்தல் அப்படின்னா முல்லை நிலமா, அடுத்து வேட்டையாடுதல்னா குறிஞ்சி நிலமா, இது மட்டும் வந்திருக்காரு. எது, பாலை. சரிங்களா? ஏன்னா பாலை அப்படிங்கிறது தனியான நிலம் கிடையாது. குறிஞ்சியும் முல்லையும் தன்னுடைய நிலையிலிருந்து திரிந்தால், குறிஞ்சியும் முல்லை வந்து நல்லா எப்படி செழிப்பாரு, காடு மலை தானே, அது வறட்சியா மாறிடுச்சு அப்படின்னா அதுதான் என்ன, பாலை. சிலப்பதிகாரத்துல சொல்லியிருக்காங்க. சரிங்களா? தெரியும். இப்ப பாருங்க, அறுவடை திருநாள், அதை நம்ம கொண்டாடக்கூடிய முக்கியமான திருவிழாக்கள் பத்தி எல்லாம் சொல்றாங்க. அறுவடை திருநாள் அப்படிங்கிறது பொங்கல் திருவிழா சொல்றோம். சரிங்களா? உலக உயிர்களுக்கு முக்கியமானது உணவு, உணவு உற்பத்திக்கு முக்கியமானது சூரியன். அந்த சூரியனுக்கு நன்றி சொல்லும் விதமாக அறுவடை திருவிழா கொண்டாடுவோம் இல்லையா, பொங்கல். நடனமாடுவோர் என்ன சொல்றாங்கன்னா கணிகையர். பாட்டு பாடக்கூடிய புலவர்களை பாணர் விரலியர்னு சொன்னோம் இல்லையா, நடனமாடக்கூடிய பெண்கள் என்ன சொல்றாங்க, கணிகையர். சிலப்பதிகாரத்துல வரும் நாடகத்தின் கணிகை மாதவி சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி. சரிங்களா? இப்ப பாருங்க,
நடனமாடுவோர் என்ன சொல்றாங்க அப்படின்னா கணிகையர் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? கணிகை, நாடக கணிகை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, இல்ல நடன கணிகை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? வாங்க, பண்டைய காலத்தில் உடல்களை பதப்படுத்த எது பயன்படுத்தப்பட்டது? மலபாரின் கருமிளகு. சரிங்களா? இந்த எகிப்து அரசர் ஒருத்தர்லாம் இருந்தாரு, ராம்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு, அவருடைய உடம்புல என்ன இருந்துச்சுன்னா, அவர் அந்த எகிப்துலாம் உடலை பதப்படுத்தி மம்மின்னு வச்சுப்பாங்க. அவர் எடுக்கும்போது அவருடைய உடம்புல இருந்து மிளகு கதிர்கள் உள்ள இருந்து எடுத்துக்காங்க. சரிங்களா? இப்போ பழைய காலத்துல உடல்களை பதப்படுத்துறதுக்கு நம்மளுடைய மிளகு யூஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்தியாவில் விநியோகம் செய்யப்பட்ட பட்டு, விநியோகம் செய்யப்பட்ட பட்டு எடைக்கு எடை தங்கம் கொடுக்கக்கூடிய அளவுக்கு தகுதியானது அப்படின்னு யார் சொல்றா? ஆர்லியன் அப்படிங்கிற சொல்றாரு. இந்தியாவில் இருக்கக்கூடிய பட்டு எந்த அளவுக்கு தரம் வாய்ந்தது அப்படின்னா, எடைக்கு எடை தங்கம் கொடுக்கலாம், 5 கிலோ பட்டு கொடுத்தா 5 கிலோ தங்கத்தை கொடுக்கலாம், அந்த அளவுக்கு தங்கம் குவாலிட்டியா இருக்கு அப்படின்னு யார் சொல்றாங்க? ரோம பேரரசர் ஆர்லியன் அப்படிங்கிற சொல்றாரு. ரோம பேரரசர் ஆர்லியன் சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி முக்கியமான விஷயங்கள்லாம் வெளிநாட்டு அறிஞர்கள்லாம் சொல்றாங்க, இதெல்லாம் கொஞ்சம் நல்லா தெரியும். இப்ப பாருங்க, அடுத்து முசிறி வந்து இந்தியாவோட முதல் பேரங்காடி அப்படின்னு யார் சொல்றா அப்படின்னா மூத்த பிடினி சொல்லியிருக்காரு. சரிங்களா? முசிறிய வந்து, அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய முதல் பேரங்காடி அப்படின்னு முசிறிய சொன்னவர் யாருன்னா மூத்த பிளினி இருக்காரு, அவர் தான் சொல்லியிருக்காரு முதல் பேரங்காடி அப்படின்னு சொல்றாரு. சரிங்களா? அடுத்து எந்த மொழிகளின் அறிமுகத்தால் வட்டெழுத்து உருவாச்சுன்னா சான்ஸ்கிரிட் அண்ட் பிராகிருதம். சரிங்களா? சமஸ்கிருதம் மற்றும் பிராகிருத மொழிகளின் அறிமுகத்தால் என்ன வந்துச்சு? வட்டெழுத்து உருவாச்சு. சரிங்களா? சமஸ்கிருதம் மற்றும் பிராகிருத மொழிகளின் அறிமுகத்தால் என்ன வருது? வட்டெழுத்து உருவாகுது. சரிங்களா? இந்த இதுல முக்கியமான என்னன்னா, இந்த முதல் பேரங்காடின்னு சொன்னாங்களா, அந்த கொஸ்டின் கொஞ்சம் எதிர்பார்க்கலாம். சரிங்களா? அதை எப்படி எதிர்பார்க்கலாம்னா, பிளினி சொன்னார்ல முதல் பேரங்காடின்னு எந்த ஊரை சொன்னாருன்னு கேட்கலாம், முசிறின்னு சொல்லி கேட்கலாம். சரிங்களா? அப்படி சொன்னது யாரு அப்படின்னு கேட்கலாம். 2 டைப்ல எப்படி கேட்கலாம். சரிங்களா? அடுத்து இன்னொன்று, இந்த முசிறியில இருக்கக்கூடிய வணிகருக்கும் அலெக்சாண்ட்ரியாவில் இருக்கக்கூடிய வணிகருக்கு இடையில ஒரு வணிக ஒப்பந்தம் போட்டுப்பாங்க, பாப்பரஸ் ஒப்பந்தம் அப்படின்னு சொல்லி. முசிறி வணிகருக்கும் அலெக்சாண்ட்ரியா வணிகருக்கும் இடையிலான பாப்பரஸ் ஒப்பந்தம் இப்ப எங்க இருக்குன்னா, ஆஸ்திரிய நாட்டின் தலைநகரான வியன்னால அருங்காட்சியகத்துல வச்சிருக்காங்க. சரிங்களா? அந்த இதெல்லாம் வந்து முஸ்லீம் தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? அடுத்து ரோமானிய குடியிருப்பு பகுதியில் யாருக்கு கோயில் கட்டப்பட்டிருந்துச்சு? சரிங்களா? அது முஸ்லீம்ல ரோமானியர்கள் கொஞ்சம் அதிகமா இருக்காங்க. அங்க யாருக்கு கோயில் இருந்துச்சுன்னா ரோமானிய கடவுளான அகஸ்டஸுக்கு. சரிங்களா? ரோமானிய கடவுள் அகஸ்டஸுக்கு எங்க கோயில் இருக்கு அப்படின்னா முசிறியில இருக்கு. ஏன்னா ரோமானியர்கள் கொஞ்சம் அதிகமா இருந்தனால முசிறியில அகஸ்டஸுக்கு கோயில் இருக்கிறதா சொல்றாங்க. சரிங்களா? சரி, ஓகே. இதெல்லாம் சங்க காலம் அப்படின்னு பார்த்தோம். சங்க மருவிய காலம் அப்படின்னு வந்துருச்சுன்னா யாருன்னா களப்பிரர்கள் வருவாங்க. களப்பிரர் காலத்தை பத்தி தெரிஞ்சுக்கலாமா? களப்பிரர் காலத்தை பத்தி மேக்ஸிமம் அதிகமா தெரியாது. அந்த களப்பிரர் காலத்துல உள்ள எவிடன்ஸ் என்ன இருக்கு அப்படின்னா, பெரிய புராணம், தமிழ் நாவல் சரிதை, யாப்பரு காலம். சரிங்களா? தமிழ் நாவல் சரிதை, பெரிய புராணம், யாப்பரு காலம், இது எல்லாமே களப்பிரர் காலத்துல உருவாகுது. களப்பிரர் காலத்துல எழுதப்பட்ட காப்பியங்கள் எதெல்லாம் அப்படின்னா குண்டலகேசி, சீவக சிந்தாமணியம். களப்பிரர் காலத்துல எழுதப்பட்ட காப்பியங்கள் எதெல்லாம் அப்படின்னா குண்டலகேசி, சீவக சிந்தாமணியம். சரிங்களா? தெரிஞ்சுக்கலாம். நம்ம ஏற்கனவே பாப்பரஸ்ல எழுதப்பட்ட ஒப்பந்தம் முஸ்லிம் வணிகருக்கும் அலெக்சாண்டர் வணிகருக்கும் இடையேயான பாப்பரஸ்ல ஒப்பந்தம் இப்ப எங்க இருக்கு அப்படின்னா வியன்னா, ஆஸ்திரிய நாட்டின் தலைநகர் வியன்னால இருக்கு. சரி, ஓகே. அப்போ இந்த பாடத்தை பார்த்தீங்கன்னா ஒரு 3 பேஜ் கொடுத்துட்டு எங்க இருக்கு அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருங்க. ஜஸ்ட் தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? அதுதான் வந்து ஜஸ்ட் தெரிஞ்சுக்கிறது தான். ஒரு நுழைவாயில் இங்க சீனால இருக்கு. சரிங்களா? ஹான் அரச வம்சத்தை சேர்ந்த ஒரு நுழைவாயில் இருக்கு. சரிங்களா? எங்க இருக்குன்னா சீனா நுழைவாயில் ஹான் அரச வம்சம். சரிங்களா? அது பிரமிடு எங்க இருக்கு அப்படின்னா மயன் நாகரிகத்தை சேர்ந்த. இடையில வந்து கொஞ்சம் ஃபேமஸ் ஆச்சு, ஒரு 2010 அந்த மாதிரி காலகட்டத்தில் 2010 12 அந்த மாதிரி காலகட்டத்தில் ரொம்ப ஃபேமஸா இருந்துச்சு. மாயன் நாகரிகம் அப்படிலாம் சொல்லுவாங்க, மாயன் கேலண்டர் அதெல்லாம் சொல்லுவாங்க. அந்த மயன் நாகரிகத்தை சேர்ந்த ஒரு பிரமிடு எங்க கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா மத்திய அமெரிக்கால இருக்கு. சரிங்களா? மத்திய அமெரிக்கா. ஏன்னா பிரமிடு அப்படின்னு எஜிப்து பேர் கூடாது. மயன் நாகரிகத்தின் பிரமிடு எங்க இருக்கு அப்படின்னா மத்திய அமெரிக்கா. சரிங்களா? கொஞ்சம் ஞாபகம். ஓகேவா? அடுத்து பார்ப்போம். கொலோசியம், ரோமானிய நாகரிகம், அதாவது இத்தாலியில வந்து கொலோசியம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடம். சரிங்களா? அதை பத்தி சொல்லியிருக்காங்க. இத்தாலியில கொலோசியம், இத்தாலி கொலோசியம். சரிங்களா? தெரியும். இப்ப நம்ம இந்த பாடத்துல என்னெல்லாம் பார்த்தோம்னா சங்க காலத்துல தமிழ்நாடு எப்படிலாம் இருந்துச்சு, தமிழ் மக்கள் எப்படிலாம் இருந்தாங்க அப்படிலாம் பார்த்தோம். சரிங்களா? சரி, ஓகே. இப்போ அடுத்த பாடம் எதை பத்தி பார்க்கணும் அப்படின்னா, போன கிளாஸ்ல அதாவது செகண்ட் டைம் இல்லையா, அதுல வந்து பார்த்தோம் மௌரிய பேரரசு பார்த்தோம்.
அந்த 16 கனசங்கங்கள் இருந்துச்சு. அதுல மகத பேரரசு உருவாச்சு. மகத பேரரசுல யாரெல்லாம் ஹரிங்க வம்சம், அடுத்து மௌரிய வம்சம், அடுத்து சுங்கர்கள் இவங்கெல்லாம் ஆட்சி பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம்ல. நந்தர்கள் எல்லாம் ஆட்சி பண்ணாங்க பார்த்தோம்ல. அந்த மௌரிய பேரரசு வீழ்ச்சி அடைஞ்சதுக்கு அப்புறமா என்னென்ன அரசுகள்லாம் உருவாகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். நம்ம பார்க்கறது முக்கியமா தமிழ்நாடுகளோட ஹிஸ்டரி வந்து கொஞ்சம் நல்லா பார்த்துக்கணும். இது உங்களுக்கு கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கணும். இது படிக்கும் போது மேக்ஸிமம் பேசிக்கான தகவல் எல்லாமே நல்லா தெரிஞ்சுக்கணும். ரொம்ப இன்டெப்தா படிக்கிறத பேசிக்கான தகவல்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? முக்கியமா இந்த இதுல வந்து நம்ம முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் தான் கொடுத்துருப்போம். கொஞ்சம் நோட்ஸ் எடுத்துக்கோங்க. ரெண்டாவது கிளாஸ் பார்ப்போம், கொஞ்சம் புக்கை கையில் வச்சுக்கோங்க. புக்கை வச்சு பார்த்தீங்க அப்படின்னா அப்படி லைன் பை லைனா பார்க்கலாம், அண்டர்லைன் பண்ணிக்கலாம். புக்கை வச்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். பார்க்கலாம். இப்போ வாங்க, அந்த மௌரியருக்கு பிறகு எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கலாமா? மௌரியருக்கு பிறகு இந்தியா எப்படி மாறிடுச்சு அப்படின்னா, மௌரியர்களுக்கு அப்புறமா இந்தியால மௌரியர்களுக்கு அப்புறமா இந்தியா எப்படி ஆயிடுச்சுன்னா, வடக்கு பகுதியில சுங்கர்களும் கர்மர்களும் வராங்க. வடக்கு பகுதியில் யார் வரா? சுங்கர்களும் கர்மர்களும் வராங்க. தெற்கு பகுதியில சாத வாகனர்கள் வராங்க. தெற்கு பகுதியில யார் வரா? சாத வாகனர்கள் வராங்க. வடமேற்கு பகுதியில யார் வரா? இந்தோ கிரேக்கர்கள், சாகர்கள், பார்த்தியர்கள், குஷானர்கள். சரியா? வடமேற்கு பகுதியில இந்தோ கிரேக்கர்கள், சாகர்கள், பார்த்தியர்கள், குஷானர்கள். மௌரிய பேரரசுக்கு அப்புறமா வலிமையான மௌரிய பேரரசு வீழ்ச்சி அடைஞ்சதுக்கு அப்புறமா வடக்கு பகுதியில சுங்கர்கள், கம்பர்கள், தெற்கு பகுதியில சாத வாகனர்கள். இவங்க ரெண்டும் நமக்கு முக்கியமானது, கொஞ்சம் தெரிஞ்சு. இப்ப பாருங்க, தெற்கே அசோகரின் மறைவுக்கு பின் சுதந்திரமானவர்கள் சாத வாகனர்கள். சொன்னலையா? சாத வாகனர்கள் அதாவது அசோகர் மறைவுக்கு பிறகு அந்த அசோகருக்கு அப்புறமா இருந்த மௌரிய அரசர்கள் எல்லாமே கொஞ்சம் வலிமை கொஞ்சமா இருக்காங்க. சோ அதுக்கடுத்து தெற்கு பகுதியில வந்து வலிமை வாய்ந்தவங்களா இருந்தவங்க சாத வாகனர்கள் இருந்திருக்காங்க. சரியா? பாருங்க, அசோகர் மறைவுக்கு பிறகு கலிங்க பகுதியில் சுதந்திரமானவர்கள் சேடிகள். அசோகரோட மறைவுக்கு பிறகு கலிங்க பகுதி ஒடிசா இல்லையா, கலிங்க பகுதியில சுதந்திர அரசா யார் மாறினா? சேடிகள் மாறாங்க. சேடிகள் என்ன மாறாங்க? சுதந்திர அரசா மாறாங்க அசோகருக்கு அப்புறமா. ஓகேவா? பௌத்த பண்பாட்டின் முக்கிய மையமாக திகழ்ந்தது எதுனா மகதம். சரியா? மகத பேரரசை பொறுத்தவரைக்கும் பௌத்த மதத்தினுடைய முக்கியமான மையமா இருக்கு. நம்ம தெரியல, அசோகர் புத்த மதத்தை பரப்புறதுக்கெல்லாம் அதிகாரிகள் மகா மாத்திரர்களை நியமிச்சிருந்தாரு. தன்னுடைய பசங்களை புத்த மதத்தை பரப்புறதுக்கு அனுப்பி வைக்கிறாரு. அந்த காலத்துல மகதம் வந்து என்னவா இருக்குன்னா, புத்த சமயம் வளர்றதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு மையமா இருக்கு. ஆனா அசோகருக்கு முன்னாடி அவரோட தாத்தா சந்திரகுப்த மௌரியர் இருக்கும்போது சமண சமயத்துல இருந்தாரு. சமண சமயத்துல இருந்தாரா? ஆனா அசோகர் என்ன மாறினாரு? புத்த சமயத்துக்கு மாறினாரு. தெரிஞ்சுக்கணும். இப்ப மகதம் புத்த சமயத்துல முக்கியமான மையமா இருக்கு. அடுத்து பாருங்க, மௌரியர்களை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னென்ன எவிடன்ஸ் எல்லாம் இருக்கு? மௌரியர்களை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னென்ன எவிடன்ஸ் எல்லாம் இருக்குன்னா, தனதேவனின் அயோத்தி கல்வெட்டு, தனதேவன் அப்படிங்கிறவருடைய அயோத்தி கல்வெட்டு, தனதேவனின் அயோத்தி கல்வெட்டு, பெர்சிபோலிஸ் நஸ்திரஸ்தம் கல்வெட்டு, பெர்சிபோலிஸ் நஸ்திரஸ்தம் கல்வெட்டு, தட்சசீலம் செப்புப்பட்டயம், ஜூனாகத் கிருணார் கல்வெட்டு, நாசிக் மெய்கீர்த்தி, முதலாம் டைரிசின் கல்வெட்டு. சரிங்களா? இது எல்லாமே மௌரியர்களை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு முக்கியமான எவிடன்ஸா கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இந்த ஜூனாகத் கிருணார் கல்வெட்டு போன டைம் பார்த்துருப்போம் போன கிளாஸ்ல. சுதர்சனா ஏரி அப்படிங்கிற ஏரியா அசோகர் வெட்டின பத்தி சொல்லுவாங்க. சோ இந்த கல்வெட்டு முக்கியமானது. சரிங்களா? மற்ற எல்லா கல்வெட்டோட ஜூனாகத் கிருணார் கல்வெட்டு மட்டும் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? மௌரியரை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு கிடைத்த நாணயங்கள் எல்லாம் கிடைச்சிருக்கு. சரிங்களா? மௌரியரை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக கிடைச்ச நாணயங்கள் என்ன அப்படின்னா, சாத வாகனர்களின் நாணயங்கள், சாத வாகன நாணயங்கள், இரண்டாம் காட்பிசிசின் நாணயங்கள், இரண்டாம் காட்பிசிசின் நாணயங்கள், ரோமானிய நாணயங்கள். இது எல்லாமே மௌரியரை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு. சரிங்களா? அடுத்து பாருங்க, மௌரியரை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு இலக்கிய சான்றுகள். இதுதான் நாம இது தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமானது. சரிங்களா? இந்த மௌரிய டாபிக்ல இது கொஞ்சம் முக்கியமானது. மௌரியரை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு கிடைச்ச எவிடன்ஸ் இலக்கிய சான்றுகள் என்னெல்லாம் இருக்கு அப்படின்னா, ஹர்ஷ சரிதம் யார் எழுதினா? பாணபட்டர். பாணபட்டர் எழுதின ஹர்ஷ சரிதம். பதஞ்சலி எழுதின மகாபாஷ்யா. பாணபட்டர் எழுதின ஹர்ஷ சரிதம், பதஞ்சலி எழுதின மகாபாஷ்யா, குணாதியா எழுதின பிருகஸ்தகதா. சரியா? குணாதியா எழுதின பிருகஸ்தகதா அப்படிங்கிற நூல். சரியா? அடுத்து நாகார்ஜுனா அப்படிங்கிற ஒரு நூல் இருக்காரு, மத்தியமிக சூத்ரா. நாகார்ஜுனா எழுதின மத்தியமிக சூத்ரா. அசோகர் எழுதின புத்த சரிதம். சரியா? இதுல முக்கியமானது இதாங்க, அசோகர் எழுதின புத்த சரிதம் முக்கியமானது. பாணபட்டர் எழுதின ஹர்ஷ சரிதம், பதஞ்சலி எழுதின மகாபாஷ்யா. இது கொஞ்சம் முக்கியமானது. அடுத்து காளிதாஸ் எழுதின மாளவி காவியம். சரியா? இந்த நாளும் ரொம்ப முக்கியமானது. பாணபட்டர் எழுதின ஹர்ஷ சரிதம், பதஞ்சலி எழுதின மகாபாஷ்யா, அடுத்து அசோகர் எழுதின புத்த சரிதம், காளிதாஸ் எழுதின மாளவி காவியம். இது எல்லாமே கொஞ்சம் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த எவிடன்ஸ் எல்லாமே
மௌரியர்களை பத்தி தெரிஞ்சுக்கிறது, மௌரிய பேரரசு பத்தி தெரிஞ்சுக்கிறது நம்ம நல்ல எவிடன்ஸா இருக்கு. சரிங்களா? அடுத்து மௌரிய பேரரசு பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வெளிநாட்டு குறிப்பு அப்படின்னா யுவான் சோங் இருக்குல்ல, ஒரு சீன யாத்திரிகர், பயணிகளின் இளவரசர் அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த யுவான் சோங்கோட குறிப்புகள் மௌரியர் பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கான முக்கியமான அயல்நாட்டு குறிப்பா இருக்கு. சரியா? இப்ப பாருங்க, மௌரிய பேரரசர் கடைசி அரசர் யாரா? பிரிகத்ரதா. மௌரிய பேரரசின் கடைசி அரசர் யாரு? பிரிகத்ரதா. மௌரிய பேரரசின் கடைசி அரசர் பிரிகத்ரதா. இவரை யாரு கொல்றா அப்படின்னா, சரி, பிரிகத்ரதாவை யாரு கொல்றாங்க, அழிக்கிறா அப்படின்னா அவருடைய படைத்தளபதியான புஷ்யமித்ர சுங்கர். சரிங்களா? புஷ்யமித்ர சுங்கர் என்ன பண்றாரு, அவரை அழிச்சிட்டு சுங்க வம்சத்தை ஆரம்பிக்கிறாரு. சரிங்களா? சுங்க வம்சத்துக்கு நிறுவியர் மற்றும் இடம், அதாவது மௌரிய பேரரசின் கடைசி அரசரான பிரிகத்ரதாவை அவருடைய படைத்தளபதி புஷ்யமித்ர சுங்கர் அழிச்சிட்டு அதே மாதத்துல சுங்க பேரரசை ஆரம்பிச்சு வச்சிருக்காரு. சரிங்களா? மௌரியருக்கு பிறகு யார் வரானா? சுங்கர்கள் வராங்க. சுங்க காலத்துல எந்த மதம் வளர்ந்துச்சுன்னா வைணவம். சரிங்களா? சுங்க காலத்துல என்ன வந்திருக்கு? வைணவம். சமணம் புத்தமா இருந்து இப்போ வைணவம் வந்துருச்சு. மதத்துக்கு என்ன வந்துருச்சு? வைணவம் வந்துருச்சு. சரிங்களா? அடுத்து பாருங்க, சுங்கர்கள் கிரேக்கர்களிடம் வந்து எந்த பகுதியை பாதுகாத்தாங்க அப்படின்னா கங்கை பள்ளத்தாக்கு. சரிங்களா? அடுத்து புஷ்யமித்ர சுங்கரால் நிறுவப்பட்ட சுங்க வம்சத்தின் தலைநகர் என்ன அப்படின்னா பாடலிபுத்திரம். சரிங்களா? புஷ்யமித்ர சுங்கரால் நிறுவப்பட்ட சுங்க வம்சத்தோட தலைநகரம் என்ன அப்படின்னா பாடலிபுத்திரம். இது ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. அதாவது சுங்க வம்சத்தை ஆரம்பிச்சு என்ன புஷ்யமித்ர சுங்கர், இது தெரிஞ்சுக்கோங்க. சுங்கர்களை தெரிஞ்சுக்க வேண்டியது அந்த புஷ்யமித்ர சுங்கர். இவர் தான் பாடலிபுத்திரத்தை என்ன பண்றாரு அப்படின்னா தலைநகரா அறிவிக்கிறார். பாக்டீரியாவின் அரசர் ஒரு அரசர் இருக்காரு, அவரோட படை புஷ்யமித்ர சுங்கர் தோற்கடிக்கிறார். இது கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாமா? பாக்டீரியா அரசர் மினாண்டர். புஷ்யமித்ர சுங்கர் யாரை தோற்கடிக்கிறார் அப்படின்னா பாக்டீரியா அரசர் மினாண்டரை தோற்கடிக்கிறாரு. சரிங்களா? இப்ப பாருங்க, வேற யாரை ஜெயிக்கிறார் அப்படின்னா கலிங்கத்து காரவேலன். கலிங்கத்து காரவேலன் இருக்காங்க ஒடிசா, அந்த கலிங்க நாட்டு பகுதியை சேர்ந்த கலிங்கத்து காரவேலனோட தாக்குதலை யார் தோற்கடிக்கிறாருன்னா புஷ்யமித்ரர். இப்ப புஷ்யமித்ரர் மிகப்பெரிய ஒரு போர் வீரராக தான் இருந்திருக்காரு. பிரிகத்ரதா அழிச்சிட்டு ஆட்சி ஆரம்பிச்சிருக்காரு, மினாண்டரை ஜெயிச்சிருக்காரு, கலிங்கத்து காரவேலனை ஜெயிச்சிருக்காரு. சரிங்களா? அடுத்து கிரேக்கர்களுக்கு எல்லாம் சண்டை போட்டு கங்கை பள்ளத்தாக்கு பாதுகாத்துலாம் வச்சிருக்காரு. இப்ப புஷ்யமித்ர சுங்கர் ஒரு டானா தான் இருந்திருக்காரு. சரிங்களா? அடுத்து பாருங்க, புஷ்யமித்ர அரசு மேற்கே எதை உள்ளடக்கியாச்சுன்னா உஜ்ஜயினி விதிஷா வரைக்கும். சரிங்களா? அதாவது புஷ்யமித்ர அரசு எங்க இருக்குன்னா உஜ்ஜயினி விதிஷா வரைக்கும் இருக்கு. புஷ்யமித்ரர் பின்பற்றிய மதம் வந்து வேத மதம். சரிங்களா? அவருடைய மதம் வந்து வேத மதம். புஷ்யமித்ரர் தனது அந்தஸ்தில் என்ன எந்த முறையை ஞாபகம் நடந்தாருன்னா 2 முறை அஸ்வமேத யாத்திரை நடத்திருக்கு. சரிங்களா? இது வந்து புஷ்யமித்ர சுங்கர் தன்னோட அதிகாரத்துல என்ன பண்றாரு அப்படின்னா 2 முறை அஸ்வமேத யாகத்தை நடத்துறாரு. 2 முறை அஸ்வமேத யாத்திரை யார் நடத்திருக்கா? புஷ்யமித்ர சுங்கர். சுங்க அரசர் பத்தி வரணும் இல்லைங்க, ஆரம்பிச்சது புஷ்யமித்ர சுங்கர். சரிங்களா? அவர் யாரை ஜெயிச்சாருன்னா பாக்டீரியா அரசர் மினாண்டரை ஜெயிச்சிருக்காரு, கலிங்கத்து காரவேலனை ஜெயிச்சிருக்காரு, பாடலிபுத்திரத்தை தலைநகரா வச்சிருக்காரு. போதும். சரிங்களா? அடுத்து பாருங்க, ஸ்தூபிகளின் சுற்றுச்சூழலிலும் வாயில்களிலும் கற்களுக்கு பதிலாக மரத்தை பயன்படுத்தும் முறையை அறிமுகப்படுத்திய சுங்கர்கள். சரிங்களா? அது ஸ்தூபிகளுக்கு அதோட சுற்றுச்சூழலிலும் வாயில்களிலும் கற்களுக்கு பதிலா மரப்பலகைகளை யூஸ் பண்ற அந்த மெத்தடை யாரு அறிமுகப்படுத்துறாங்கன்னா சுங்கர்கள் தான் கொண்டு வராங்க. சரிங்களா? அடுத்து பாருங்க, காளிதாசர் இயற்றிய மாளவிக அக்னிமித்ரா நாடகத்தின் கதாநாயகன் யாருன்னா புஷ்யமித்ர சுங்கர் இருந்தாரு, அவரோட பையன் அக்னிமித்ரா. சரிங்களா? இந்த காளிதாசர் ஒரு நூல் எழுதுறான்னு சொன்னா மாளவிக அக்னிமித்ரா, அதோட ஹீரோ யார் அப்படின்னா புஷ்யமித்ர சுங்கருடைய புஷ்யமித்ர சுங்கருடைய பையனான அக்னிமித்ரா. இப்ப காளிதாசன் அக்னிமித்ரத்தின் பாட்டுடைய தலைவன் யாருன்னா புஷ்யமித்ர சுங்கரை அக்னிமித்ரா. இது கொஞ்சம் தெரியும். இந்த பாயிண்ட் முக்கியமான பாயிண்ட். மாளவிக அக்னிமித்ரா எழுதுனது காளிதாசர், பாட்டுடைய தலைவன் அந்த கதை தலைவன் யார் அப்படின்னா அக்னிமித்ரா. ஓகேவா? அது கிரேக்கர்களை சிந்து நதி கரையில் தோற்கடித்து வெற்றி கொண்டவர் யாரு அப்படின்னா இந்த புஷ்யமித்ர சுங்கரின் பேரன், அதாவது அக்னிமித்ரனுடைய மகன் வசுமித்ரர். சரிங்களா? அதாவது புஷ்யமித்ர சுங்கருடைய பையன் அக்னிமித்ரன் இருக்காரா, அவரோட பையன் வசுமித்ரர் இருக்காருங்க. இந்த வசுமித்ரன் தான் சிந்து நதி கரையில கிரேக்கர்களை ஜெயிச்சிருக்காரு. சரிங்களா? அடுத்து பாருங்க, சுங்க வம்சத்தில் அச்சுறுத்தலாக விளங்கியவங்க யாருன்னா இந்த பாக்டீரியா மற்றும் இந்த பார்த்தியர். சரிங்களா? சுங்க மரபின் கடைசி அரசர் யாரு? தேவபூதி. சரிங்களா? சுங்க அரசன் கடைசி அரசர் யாரு? தேவபூதி. முதல் அரசர் யாருன்னா புஷ்யமித்ர சுங்கர், கடைசி அரசர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா தேவபூதி. சரிங்களா? அடுத்து தேவபூதியின் அமைச்சராக இருந்தவர் மற்றும் கொலை செய்தவர். தேவபூதியுடைய அரசர் அமைச்சராக இருந்து அவரை கொண்டவர் யாருன்னா வசுதேவ கந்தர். அப்ப கந்தர்கள் எடுத்து வராங்க. சரிங்களா? பாருங்க,
ஃபர்ஸ்ட் புஷ்யமித்ர சுங்கர் யாருன்னா பிரகத்ரதாவை கொன்னுட்டு சுங்க அரசு அமைச்சாரா. இப்போ சுங்கர்களின் கடைசி அரசரான தேவபூதியை கொன்னுட்டு கன்வர் வசுதேவ கன்வர் என்ன பண்றாரு, கன்வர் அரசு கொண்டு வராரு. சரிங்களா. சுங்க வம்சத்தினர் எத்தனை ஆண்டு ஆட்சி பண்ணாங்கன்னா 100 வருஷம் இருந்தாங்க. சுங்கர்கள் மகதத்தை ஒரு 100 வருஷம் ஆட்சி பண்ணிருக்காங்க. சரிங்களா. அடுத்து பாருங்க, சுங்கர்களின் அரசவை மொழியா என்ன இருந்துச்சுன்னா சான்ஸ்கிரிட் இருக்கு. சரிங்களா, சமஸ்கிருதம். சுங்கர்களின் அரசவை மொழி என்ன அப்படின்னா சமஸ்கிருதம். சமஸ்கிருத மொழியின் இரண்டாவது இலக்கண அறிஞரான பதஞ்சலி ஆதரித்தவர் புஷ்யமித்ர சுங்கர். சரிங்களா. பதஞ்சலி முனிவர் மகாபாஷ்யம் நூல் எழுதினாரு. ஆனா அவர் ஆதரிச்சவர் யாரா, புஷ்யமித்ர சுங்கர். சரிங்களா. பதஞ்சலி முனிவர் எழுதின நூல் என்ன, மகாபாஷ்யம். அது மௌரியரை பத்தி தெரிஞ்சுக்கிற யூஸ்ஃபுல்லா தான் இருந்துச்சு. இருந்தாலும் அந்த பதஞ்சலி முனிவரை ஆதரிச்சவர் யாரா, புஷ்யமித்ர சுங்கர். சரிங்களா. புஷ்யமித்ர சுங்கர் தான் என்ன பண்ணிருக்காருன்னா ஆதரிச்சவர். ஓகேவா. அடுத்து அவங்க அரசர் மொழி என்ன, சான்ஸ்கிரிட் இருக்கு. ஓகேவா. அடுத்து புஷ்யமித்ரர் ஒரு 2 இடங்கள்ல பௌத்த மத சின்னங்களை புதுப்பிக்கிறாரு. புஷ்யமித்ர சுங்கர் 2 பௌத்த சின்னங்களை புதுப்பிக்கிறாரு. எங்க அப்படின்னா பார்குட் மற்றும் சாஞ்சி. பார்குட் மற்றும் சாஞ்சி. சரிங்களா. அடுத்து கலிங்கத்து காரகலை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கான கல்வெட்டு என்ன, கலிங்கா கல்வெட்டு. அது தமிழர்களை பத்தி சொல்லியிருக்காங்க. கலிங்கா கல்வெட்டு அது இப்படிதான் இருக்கும். அந்த கலிங்கா யானைக்குரிய கல்வெட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா. அந்த ஒரு மண்டபம் மாதிரி இருக்கு, அதுல என்ன இருக்கு, இந்த கலிங்கா கல்வெட்டு இருக்கு. யானை குகைன்னு சொல்லுவாங்க. அடுத்து பாக்குறதுன்னா கன்வர்கள். அதாவது யாருன்னா சுங்க அரசர் கடைசி தேவபூதி இருந்தாரா, தேவபூதியை கொண்டு வராரு. அவரோட அமைச்சர் யாரு, வசுதேவ கன்வர். கன்வர் தான் வசுதேவ கன்வர் தான் என்ன பண்ணிட்டாருன்னா கன்வர் அரசர் தோற்கடிச்சிட்டாரு. சரிங்களா. கடைசி கன்வர் அரசர் யாருன்னா சுசர்மன். சரிங்களா. இப்ப பாருங்க, வேற ஒண்ணும் இல்ல, கன்வர் அரசர்ல 2 பாயிண்ட் தான். ஒன்னு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா கன்வர் அரசர் தோற்கடிச்சவர் யாருன்னா வசுதேவ கன்வர். சுங்கர்களின் கடைசி அரசரான தேவபூதியை கொண்டுட்டு கன்வர் அரசு தோற்றுவிக்கிறார். கடைசி கன்வர் அரசர்னா சுசர்மன். சுசர்மன் கொண்டவர் யாரா, சிமுகா. சரிங்களா. சிமுகா அப்படிங்கிறவரு சுசர்மனை கொன்றாரு. கன்வர் அரசு தண்ணி போச்சு. சரிங்களா. இப்ப தெற்குல இருக்கக்கூடிய சாதவாகனர்களை பத்தி பார்க்கலாம். சரிங்களா. சாதவாகன வம்ச ஆட்சிக்கு அடிக்கோல் நாட்ட யாருன்னா சிமுகா. அப்ப சிமுகா யாரு அப்படின்னா சிமுகா கன்வர்களை கொண்டுட்டாரு. கடைசி அந்த சுசர்மன் சிமுகா கொண்டுட்டு என்ன பண்றாருன்னா சாதவாகன அரசை கொண்டு வராங்க. நல்லா பாத்தீங்கன்னா தெரியும், அப்படியே ஒவ்வொருத்தரும் கொண்டு தான் போயிட்டே இருப்பாங்க. நந்தர்கள்ல தனநந்தரை கொண்டுருப்பாங்களா, நந்தரை கொண்டுட்டு தான் என்ன பண்ணுவாங்க மௌரிய பேரரசு. மௌரிய பேரரசுல கடைசி பிரகத்ரதா புஷ்யமித்ர சுங்கர் கொண்டுட்டு சுங்க அரசு கடைசியா இருந்த தேவபூதியை கொண்டுட்டு என்ன வருது கன்வர் அரசு கடைசியா இருந்தது சுசர்மனை கொண்டு சுமுகா இப்ப சாதவாகன அரசு. சரிங்களா. ஒருத்தர் அடிச்சு வர்றாங்க. முதல் அரசு கடைசி அரசு, தோற்றுவித்த கடைசி அரசு. அதை ஞாபகம். சரிங்களா. இந்த டாபிக்ல எல்லாமே முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டிய அந்த விஷயம் தான். ஓகேவா. அடுத்து இந்த சின்ன சின்ன இலக்கியங்கள் கல்வெட்டுகள் பத்தி தெரிஞ்சுக்கலாம். சரி, ஓகே. இப்ப பாருங்க, சாதவாகன வம்ச ஆட்சிக்கு அடிக்கல் நாட்டியவர் சிமுகா. சிமுகா ஆட்சி செய்த காலம் ஒரு 23 வருஷம் இருந்திருக்காரு. அடுத்து பாருங்க, குஷானர்கள் வட இந்தியா ஆட்சி செய்த காலம் ஒரு 300 வருஷம் இருந்திருக்காங்க. சரிங்களா. குஷானர்கள் இருக்காங்க ஒரு 300 வருஷம் இருந்திருக்காங்க. அடுத்து பாருங்க, தென்னிந்திய சாதவாகன ஆட்சி செய்த காலம் 450 வருஷம். சரிங்களா. தென்னிந்தியால சாதவாகன 450 வருஷம் இருந்திருக்காங்க. குஷானர்கள் ஒரு 300 வருஷம் இருந்திருக்காங்க. சிமுகாவிற்கு அடுத்து ஆட்சிக்கு வந்தவர் யார் அப்படின்னா கிருஷ்ணா. சிமுகாவுக்கு அடுத்து ஆட்சிக்கு வந்தவர் யார் அப்படின்னா கிருஷ்ணா. சரிங்களா. இந்த சாதவாகன வம்சத்திலேயே முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டிய 2 விஷயம் என்ன அப்படின்னா, ஆரம்பிச்சு சிமுகா தெரிஞ்சுக்கீங்களா, அதுக்கு அடுத்து தெரிஞ்சுக்க வேண்டியது சாதவாகன அரச குடும்பத்தின் மிகப்பெரிய அரசனா இருந்தவர் கௌதமபுத்திர சதகர்ணி. இவர் தான் தெரிஞ்சுக்கணும். சரிங்களா. சாதவாகன அரசுல ஃபேமஸ் ஆனவர் யாரு அப்படின்னா கௌதமபுத்திர சதகர்ணி. சரிங்களா. கௌதமபுத்திர சதகர்ணி. அவருடைய காலத்தோட நாணயங்கள் கொடுத்துருக்காங்க பாருங்க. கௌதமபுத்திர சதகர்ணியோட காலத்தோட நாணயங்கள். மிகப்பெரிய வீரர், மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு ஆட்சியாளர் கௌதமபுத்திர சதகர்ணி. சாதவாகன அரசர் நம்ம படிக்க வேண்டியதே இவர்தான். ஆரம்பிச்சது சிமுகா, ஆனா முக்கியமானது கௌதமபுத்திர சதகர்ணி. சரி, ஓகே. அவருக்கு கௌதமபுத்திர சதகர்ணி அப்படின்னா அவங்களுடைய தாய் பேர் என்ன, கௌதமி பாரஸ்ரீ. சரிங்களா. கௌதமபுத்திர சதகர்ணி சொன்னோமா, அவருடைய தாய் பேர் என்ன, கௌதமி பாரஸ்ரீ. கௌதமி புத்திர சதகர்ணி, அதான் கௌதமபுத்திர சதகர்ணி. சரி, இந்த கௌதமி பாரஸ்ரீ இருக்காங்க, இவங்க ஒரு கல்வெட்டை வெளியிடுறாங்க. என்ன கல்வெட்டுனா நாசிக் மெய்கீர்த்தி. நாசிக் மெய்கீர்த்தி, அதாவது கௌதமபுத்திர சதகர்ணியோட தாய் கௌதமி பாரஸ்ரீ ஒரு மெய்கீர்த்தி வெளியிடுறாங்க. அந்த மெய்கீர்த்திக்கு பேரு நாசிக் மெய்கீர்த்தி. இந்த நாசிக் மெய்கீர்த்தியில என்ன சொல்றாங்கன்னா, கௌதமபுத்திர சதகர்ணி சாகர்கள், யவனர்கள், பகவலர்கள் இவங்க எல்லாத்தையும் ஜெயிச்சதா சொல்றாங்க. சரிங்களா.
அப்ப இந்த இடத்துல இன்னொரு விஷயம் என்ன தெரிஞ்சுக்கிறோம், முக்கியமான அரசர் கௌதமபுத்திர சதகர்ணி அவரு இந்த யவனர்கள் பகவலர்கள் இவங்க எல்லாம் ஜெயிச்சார் இல்லையா, சாகர்கள் இவங்களை பத்தி ஜெயிச்சதை பத்தி எந்த கல்வெட்டுல சொல்றாங்க, நாசிக் கல்வெட்டு, அதான் நாசிக் மெய்கீர்த்தி. அந்த நாசிக் மெய்கீர்த்தி எழுந்த யார் அப்படின்னா கௌதமி பாலஸ்ரீ. சாதவாகன் அப்படின்னாலே ஞாபகத்துக்கு வர வேண்டியது கௌதமபுத்திர சதகர்ணி மட்டும்தான். ஓகேவா? அடுத்தாங்க, தென்கிழக்கு ஆசிய பகுதிகளில் அரசு உருவாக்கத்தில் தென்னிந்திய வகித்த முக்கிய பங்கை பற்றி கூறுகிறா போர் கல்வெட்டு. சரிங்களா? அதாவது தென்கிழக்கு ஆசிய பகுதியில் அரசு உருவாக்கத்துல முக்கியமா நடந்த பங்குகளை பத்தி சொல்றேன்னா போர் கல்வெட்டு பத்தி சொல்லியிருக்கேன். சரிங்களா? சரி, சாதவாகனர்கள் பத்தி தெரிஞ்சுக்கல, முக்கியமா சிலவரை பத்தி சொல்லியிருக்கேன். சரிங்களா? சாதவாகன அரசர்கள் ஒரு சிறந்த சமஸ்கிருத அறிஞர். சரிங்களா? சாதவாகனர் காலத்துல இருந்த ஒரு சிறந்த சமஸ்கிருத அறிஞர் யாரு அப்படின்னா ஹாலா. அடுத்து கிமு 2ஆம் நூற்றாண்டில் தக்கான பகுதிகளில் டேஷ் மொழிப்பள்ளியைச் சேர்ந்த சமஸ்கிருதம் செலுத்துவதற்கான கண்டரா. கிமு 2ஆம் நூற்றாண்டில் தக்கான பகுதிகளைச் சேர்ந்த கண்டாரா மொழிப்பள்ளியைச் சேர்ந்த சமஸ்கிருதம் சிறந்து வழங்கியிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சமஸ்கிருத வளர்ச்சிக்கு கண்டாரா மொழிப்பள்ளி ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துச்சு. அந்த கண்டாரா அப்படிங்கிறது தக்கான பகுதிகளை சேர்ந்தது. அதுல ஒரு முக்கியமான ஒரு சமஸ்கிருத அறிஞர்னா ஹாலா. அடுத்து பாருங்க, பிராகிருத மொழியில் 700 பாடல்களை கொண்ட பிராகிருத மொழியில் 700 பாடல்களை கொண்ட சட்டசா என்னும் நூலை எழுதியவர்னா அரசர் ஹாலா. சமஸ்கிருத அறிஞர் சொன்னோம் இல்லையா, ஹாலா. அவரு பிராகிருத மொழியில் ஒரு 700 பாடல்கள் வச்சு ஒரு நூல் எழுதினாரு. என்ன நூல்னா சட்டசாய், அதாவது சப்தசதி அப்படின்னு சொல்றாங்க. இந்த நூலை எழுதினவர்னா ஹாலா. சரி, பிராகிருத மொழியில எழுதியிருக்காரு. பிராகிருத மொழியில ஒரு 700 பாடல்கள் வச்சு சட்டசாய் அப்படின்னு நூல் எழுதினவர் யாருன்னா அரசர் ஹாலா. ஓகேவா? அடுத்து பாருங்க, சாதவாகனர்கள் பௌத்த ஸ்தூபிகளை கட்டிய இடம்னா அமராவதி. சாதவாகனர்கள் பௌத்த ஸ்தூபிகளை எங்க கட்டியிருக்காங்க? அமராவதி. இது கொஞ்சம் தெரியும். சரிங்களா? பௌத்த ஸ்தூபிகளை எங்க கட்டினாங்கன்னா அமராவதியில கட்டியிருக்காங்க. சரிங்களா? கப்பலின் சின்னம் பொறிக்கப்பட்ட ஈய அல்லது செப்பு நாணயத்தை வெளியிட்டவர் யாருன்னா பிற்கால சாதவாகனர்கள். சரிங்களா? சாதவாகனர்களை பிற்கால சாதவாகனர்கள் என்ன பண்ணிருக்காங்கன்னா கப்பலின் சின்னம் பொறிக்கப்பட்ட ஈயம் அல்லது செப்பு நாணயங்களை வெளியிட்டிருக்காங்க. சரிங்களா? ஈயம் அல்லது செப்பு நாணயங்களை கப்பலின் சின்னத்தை பொறிக்கப்பட்டு வெளியிட்டவங்க பிற்கால சாதவாகனர்கள். ஓகேவா? கல்லாலான முத்திரை கண்டுபிடிக்கப்பட்டதுன்னா நாகன் பதம் தாய்லாந்து. தாய்லாந்துல நாகன் பதம் அப்படிங்கிறதுல சாதவாகனர் காலத்தை சேர்ந்த ஒரு கல்லாலான முத்திரைகள் கிடைச்சது. பாருங்க, இப்போ புத்தருடைய ஒரு சிலை வந்து கிடைச்சது. புத்தருடைய சிலை பார்த்தீங்கன்னா நின்ற வடிவத்துல, புத்தர் வந்து நிக்கிற வடிவத்துல ஒரு ஆழிய சிற்பங்கள் எங்க கிடைச்சுன்னா பாமியன் பள்ளத்தாக்கு. பாமியன் பள்ளத்தாக்குல புத்தருடைய ஆளுயர சிலை ஒன்று கிடைச்சிருக்கு. புத்தரின் ஆளுயர சிற்பங்கள் கண்டறிய செதுக்கப்பட்டுள்ள இடம்னா பாமியன் பள்ளத்தாக்கு. இந்த பாமியன் பள்ளத்தாக்கு எங்க இருக்குன்னா ஆப்கன். சரிங்களா? பாமியன் பள்ளத்தாக்கு எங்க இருக்கு அப்படின்னா ஆப்கன். ஓகேவா? புத்தரின் ஆளுயர ஒரு சிற்பம் எங்க செதுக்கப்பட்டுன்னா பாமியன் பள்ளத்தாக்கு. அது எங்க இருக்குன்னா ஆப்கன்ல இருக்கு. சரி, ஓகே. இன்னொரு இடத்துல சொல்றாங்க, புத்தருடைய நின்ற கோலத்துல வெண்கல சிலை. புத்தர் வந்து நின்றுகிட்டு இருக்கிற மாதிரி மேக்ஸிமம் புத்தரோட சிலை வந்து உட்கார்ந்து இருக்க மாதிரி தான் பார்ப்போம். புத்தர் வந்து நின்றுகிட்டு இருக்க மாதிரி ஒரு சிலை வெண்கல சிலை. அது எங்க இருக்குன்னா வியட்நாம்ல ஓக்கியோ. சரிங்களா? வியட்நாம்ல ஓக்கியோ. ஆளுடைய சிலைனா பாமியான். அது எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்கன். இப்போ வியட்நாம் ஓக்கியோல என்ன இருக்கு? புத்தர் வந்து நின்ன கோலத்துல இருக்கிற மாதிரி ஒரு வெண்கல சிலை இருக்கு. சரிங்களா? ஓகேவா? அடுத்து பாருங்க, இந்தோ கிரேக்க அரசர்கள். ஓகேவா? முன்னாடி எல்லாம் பார்த்தோம் இல்லையா, அந்த மகத ஆட்சியை பார்த்தோம், சாதவாகன வரை பார்த்தாச்சு. இப்போ இருக்கிறேன்னா இந்தோ கிரேக்க அரசர்கள். இதுல முக்கியமான சில அரசர்கள் பத்தி மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஃபர்ஸ்ட் பாருங்க, கிரேக்க பாக்டீரிய அரசனா யுதிலியம் சென்போரின் மகன் தான் முதலாம் டெமிட்ரியஸ். சொன்னா மாசிடோனியன் மன்னரான முதலாம் டெமிட்ரியஸ் எத்தனை வருஷம் இருந்தாருன்னா கிமு 294 இருந்து ஒரு 280 வரைக்கும் 6 வருஷம் இருந்திருக்காரு முதலாம் டெமிட்ரியஸ். சரிங்களா? சதுர வடிவிலான இருபொழி வாசகங்களை கொண்ட நாணயங்களை வெளியிட்டார். முதலாம் டெமிட்ரியஸ் என்ன பண்ணிருக்காரு? சதுர வடிவிலான நாணயங்களை வெளியிட்டாரு. சரிங்களா? முதலாம் டெமிட்ரியஸ் என்ன பண்ணிருக்காருன்னா சதுர வடிவிலான நாணயங்களை வெளியிட்டிருக்காரு. சரிங்களா? அது பாருங்க, முதலாம் டெமிட்ரியஸ் வெளியிட்ட நாணயத்தின் தலைப்பகுதியில 2 மொழி இருக்கு. ஒண்ணு கிரேக்கம் கரோஸ்தி. சரிங்களா? அந்த நாணயத்தை வெளியிட்டாங்க, அதுல 2 மொழிகள் இருக்கு, கிரேக்கம் கரோஸ்தி. முதலாம் டெமிட்ரியஸ் வெளியிட்ட நாணயங்கள்ல இருக்கக்கூடிய 2 மொழி என்ன? கிரேக்கம் கரோஸ்தி. சரிங்களா? வடமேற்கு பகுதியில் பெரியதொரு அரசை ஆண்ட இந்த கிரேக்க மன்னர் மினாண்டர். சரிங்களா? வடமேற்கு பகுதியில பெரியதொரு அரசை ஆட்சி கொண்டவர் என்ன? மினாண்டர். புஷ்யமித்ர சுங்கர் ஜெயிச்சார் இல்லையா, மினாண்டர். ஓகேவா? அதுதாங்க பாக்டீரிய அரசர் மெலிந்தா என்பவருக்கும் பௌத்தரிக மகாசேனாவுக்கு இடையே நடைபெற்ற உரையாடலே மெலிந்தா பங்கா அப்படின்னு ஒரு நூல் இருக்கு. சரிங்களா? மெலிந்தா பங்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நூல் இருக்கு.
அந்த மிலிந்தா பல்கா நூல் யாருக்கு இடையே ஒரு உரையாடல்னா பாக்டீரியா அரசர் மிலிந்தா என்பவருக்கும் பௌத்த அறிஞரான நாகசேனாவிற்கும் மிலிந்தாவுக்கும் நாகசேனாவுக்கும் இடையிலான ஒரு உரையாடல் என்ன சொல்றாங்க மிலிந்தா சங்கா சரி மிலிந்தா பல்கா ஓகேவா. அடுத்து பாருங்க வேற யாரும் வராங்கன்னா இந்த கிரேக்கர்கள் இந்த பார்த்தீர்கள் சாகர் குஷானர்கள். இதுல சாகர் குஷானர்கள் தான் நமக்கு முக்கியமானது சரியா. அடுத்து பாருங்க வடமேற்கு இந்தியாவையும் பஞ்சாபையும் கைப்பற்றி தனது ஆளுநரை பொறுப்பில் விட்டு செல்வார் அலெக்சாண்டர். அலெக்சாண்டர் இந்தியா மேல் படையெடுத்து வருவாரு, பஞ்சாப் பகுதி மற்றும் ஜெயிச்சுவாரு. ஜெயிச்சு தன்னோட படைத்தலைவர் கையில கொடுத்துட்டு போயிரு. அதுல ஒருத்தர் செலுக்கஸ் நிக்கேடர். செலுக்கஸ் நிக்கேடருக்கும் சந்திரகுப்த மௌரியருக்கு இடையில போர் வரும்போதுதான் செலுக்கஸ் நிக்கேடர் என்ன பண்ணுவாருன்னா சந்திரகுப்த மௌரியர்ல இருந்து நிறைய பரிசு பொருட்கள் வாங்கிட்டு ஒரு கிரேக்க இளவரசியை திருமணம் பண்ணி கொடுப்பாரு. பிளஸ் மகசனிசையும் ஒரு 14 வருஷமா தூதரா அனுப்பி வச்சிருக்காரு சரிங்களா. ஒரு நல்ல நட்புறவா இருந்தது இந்த காரணம். அடுத்து பாருங்க பாக்டீரியா சத்ராஃபில் டேஷ் டு டேஷ் தலைமையில் சுதந்திர அரசுகளா இருந்துச்சு. முதலாம் பயோடாட்டஸ் பார்த்தியா அர்சாகஸ் சரிங்களா. முதலாம் பயோடாட்டஸ் பார்த்தியா அர்சாகஸ் இவங்களோட தலைமையில தான் பாக்டீரியா சத்ராஃபி அப்படிங்கிற பகுதியில் வந்து சுதந்திர அரசா அறிமுகப்படுத்துறாங்க சரிங்களா. இதெல்லாம் நமக்கு வந்து அதிகமா தேவையில்லை தெரிஞ்சுக்கிறதுக்காக ஓகேங்களா. அச்சுவார்ப்பு முறையை அறிமுகம் செய்து நாணயங்களை வெளியிட்டவர் யாரா இந்த கிரேக்கர்கள் சரிங்களா. அச்சுல வந்து நாணயம் பார்க்கக்கூடிய முறையை அறிமுகப்படுத்தி நாணயங்களை வெளியிட்டாங்கன்னா இந்தோ கிரேக்கர்ஸ் சரிங்களா. இது கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும் ஓகேவா. இந்த பாயிண்ட் மட்டும் தெரிஞ்சுக்கிறேன். அச்சிலாக்கும் முறையை அறிமுகம் செய்து நாணயங்களை அச்சில் வார்த்தவர்கள் யார் அப்படின்னா இந்தோ கிரேக்கர்ஸ் சரிங்களா. இந்தியர்கள் அச்சுவார்ப்பு முறையை யார்கிட்ட இருந்து கத்துக்கிட்டாங்கன்னா இந்தோ கிரேக்கர்கள் தான் கத்துக்கிட்டு இருக்காங்க சரிங்களா. கிரேக்கர்கள் எதுல சிறந்து வளர்றாங்க அப்படின்னா குகைகளை அமைக்கிறது கிரேக்கர்கள் சிறந்து வளர்றாங்க சொல்றாங்க. கிரேக்கர்களிடமிருந்து குகைகளை குறைந்தெடுக்கும் முறையை கற்றவர்கள் மகாயான புத்தர்கள் சரிங்களா. அந்த புத்தர்களை ஹீமையான மகாயானம் இல்லையா. மகாயானம் அவங்க என்ன பண்ணாங்க புத்தருடைய உருவத்தை வழிபடுவாங்க இல்லையா. அவங்க என்ன பண்ணிக்கிறாங்கன்னா யார்கிட்ட இருந்து இந்த குகைகளை குறைந்தெடுக்கும் முறையை கண்டுபிடிச்சாங்க கத்துக்கிட்டாங்கன்னா இந்தோ கிரேக்கர்கள் தான் கத்துக்கிட்டு இருக்காங்க சரிங்களா. இப்போ குகைகளை வடிவமைக்கிறது வந்து யார்கிட்ட கத்துக்கிட்டாங்கன்னா இந்தோ கிரேக்கர்ஸ் ஓகேவா. அடுத்து பாருங்க சாகர்கள். இந்தியாவில் இந்த கிரேக்கரின் ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைத்தது சாகர்கள் சரிங்களா. இந்தியாவில் இந்த கிரேக்கரின் ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வச்சவங்க யாரு அப்படின்னா சாகர்கள். சாகர்கள் வந்ததுக்கு அப்புறம் என்னாச்சு இந்த கிரேக்கரின் ஆட்சி முடிவுக்கு வருது சரிங்களா. சாகர்கள் யார் அப்படின்னா ஈரானிய சித்தியர்கள் சரிங்களா. ஒரு நாடோடி இனமான ஈரானிய சித்தியர்கள் வெளியில் வந்தவங்க யாருன்னா சாகர்கள் சரிங்களா. ஈரானிய சித்தியர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய நாடோடி இனத்துல வந்தவங்கன்னா சாகர்கள் சரிங்களா. இந்த சமஸ்கிருத மொழியில சாகர் அப்படின்னு சொல்றாங்க. இந்த நாடோடி இனம் இருக்காங்க அவங்களுக்கு பேர் என்ன சாகர் அப்படின்னு பேர் வச்சாங்க. இது எந்த மொழி சொல் அப்படின்னா சான்ஸ்கிரிட். சமஸ்கிருத சொல்ல இருந்து வந்ததான் சாகர் சரிங்களா. சாகர்கள் எந்த பகுதியில ஆட்சியா பண்ணாங்கன்னா சாகரின் ஆட்சி காந்தார பகுதியில் நிறுவியவர் யாரு அப்படின்னு சொன்னாங்க சரிங்களா. காந்தார பகுதியில ஆட்சி பண்றாங்க யாரு சாகர்கள். காந்தார பகுதியில ஆட்சி நிரூபிச்சது யாருன்னா மாங்கோஸ் அல்லது மோகா அப்படின்னு சொன்னாங்க சரிங்களா. சாகர்களின் ஆட்சியை காந்தார பகுதியில் நிறுவியவங்க யாருன்னா மாவோஸ் அல்லது மோகா அப்படின்னு சொல்றாங்க. காந்தார பகுதியில சாகர்களின் தலைநகர் சிக்காஃப் சரிங்களா. இது மட்டும் தெரியும். காந்தார பகுதியில சாகர்களின் தலைநகரம் என்ன அப்படின்னா சிக்காஃப் சரிங்களா. காந்தார பகுதியில சாகர் ஆட்சி அமைச்சது யாருன்னா மாவோஸ் அல்லது மோகா. அவங்களோட தலைநகரம்னா சிக்காஃப். அடுத்து பாருங்க மாவோஸ் அல்லது மோகாவின் பெயர் எந்த கல்வெட்டுல சொல்லிருக்காங்கன்னா மோரா கல்வெட்டு சரிங்களா. அந்த காந்தார பகுதியில் ஆட்சி நிறுவனத்துல நிறுவனர்ல மாவோஸ் அல்லது மோகா அவரை பத்தி எந்த கல்வெட்டுல சொல்லிருக்காங்கன்னா மோரா கல்வெட்டுல சொல்லிருக்காங்க சரிங்களா. சாகர்களின் நாணயங்களில் யாருடைய உருவங்கள் பொறிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றது கேட்டாங்கன்னா புத்தர் மற்றும் சிவன் சரிங்களா. சாகர்களுடைய நாணயங்கள்ல யாருடைய உருவம் பொறிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா புத்தர் மற்றும் சிவனுடைய உருவங்கள் பொறிக்கப்பட்டிருக்கு சரிங்களா. சாகர் வம்சத்தின் புகழ்வாய்ந்த அரசர் என்ன ருத்ரதாமன். சாகர் தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான ஒரு 2 பாயிண்ட் சரிங்களா. சாகர் வம்சத்துல முக்கியமான அரசர் என்ன ருத்ரதாமன். ருத்ரதாமனின் தூய சமஸ்கிருதத்தில் எழுதப்பட்ட முதல் கல்வெட்டு குறிப்பு என்னன்னா ஜூனாகத் மற்றும் கிருணா கல்வெட்டு சரிங்களா. ருத்ரதாமன் காலத்தில் எழுதப்பட்ட அது சுத்த சமஸ்கிருதத்தில் எழுதப்பட்ட கல்வெட்டு என்ன அப்படின்னா ஜூனாகத் மற்றும் கிருணா கல்வெட்டு. யாருடைய காலத்தில் எழுதப்பட்டதுன்னா ருத்ரதாமன். ருத்ரதாமன் யாருன்னா மிகச் சிறந்த ஒரு சாகர் அரசர் சரிங்களா. போன செகண்ட் டைம்ல ஒரு டெர்ம் சொல்லிருப்போம். அசோகர் சுதர்சனா ஏரியா வெட்டினதை பத்தி ஜூனாகத் கல்வெட்டுல இருக்கு. அது யாருடைய காலத்தை சேர்ந்தா ருத்ரதாமன் அப்படின்னு சொன்னோம்ல. அந்த ருத்ரதாமன் யாருன்னா ஒரு சிறந்த சாகர் அரசர். சாகர் அரசர்கள் சிறந்தவர் யாருன்னா ருத்ரதாமன். அந்த ருத்ரதாமன் காலத்துல தூய சமஸ்கிருதத்தில் எழுதப்பட்டதான் என்ன அப்படின்னா இந்த ஜூனாகத் கல்வெட்டு சரிங்களா. இந்த ஜூனாகத் கல்வெட்டு இந்த இருப்பாங்க. இதுதான் ஜூனாகத் கல்வெட்டு. இது ருத்ரதாமன் காலத்துடைய நாணயம்.
அவருடைய ருத்ரதாமன் காலத்தோட நாணயம் மேல இருக்க ஒரு கல்லோட பத்தி கொடுத்துருக்காங்க. சாயர்கள் பத்தி, அதாவது சாயர்கள் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா ஆளுநர்களை நியமிக்கிறாங்க. சரிங்களா, பிராந்திய ஆளுநர் அந்தந்த பகுதிகளுக்கு ஆளுநர்களை நியமிக்கிறாங்க. சாயர்கள் என்ன பேர்ல நியமிக்கிறாங்கன்னா ஷபத்ராபஸ் அல்லது சத்ரப்ஸ். சரிங்களா, ஷபத்ராபஸ் அல்லது சத்ரப்ஸ், இது வந்து தெரிஞ்சுக்கும். சரிங்களா, சாயர்கள் ஆளுநர்களை எந்த பேர்ல நியமிச்சாங்க அப்படின்னா சத்ரப்ஸ். சரிங்களா, ஷபத்ராபஸ் அல்லது சத்ரப்ஸ் இந்த பேர்ல தான் என்ன பண்றாங்க சாயர்கள் ஆளுநர்களை நியமிக்கிறாங்க. ஓகேவா, அடுத்தாங்க இந்திய பார்த்திய அரசர்கள். இந்த பார்த்திய அரசர்ல கிபி 1ஆம் நூற்றாண்டின் பிற்பாதியில் தோற்கடிச்சவங்க யாருன்னா குஷானர்கள். சரிங்களா, இந்திய பார்த்தியர்களை கிபி 1ஆம் நூற்றாண்டு பிற்பாதியில் தோற்கடிச்சிட்டு வரவங்க யாருன்னா குஷானர்கள் வராங்க. இந்திய பார்த்திய அரசு அல்லது கோண்டோஃபரிக் வம்சத்தை நிறுவியதுனா கோண்டோஃபரஸ். சரிங்களா, இந்திய பார்த்திய அரசு அல்லது கோண்டோஃபரிக் வம்சத்தை நிறுவியதுனா கோண்டோஃபரஸ். அவர் பேர்ல இருக்கு கோண்டோஃபரிக் வம்சம்னா கோண்டோஃபரஸ். ஓகேவா, கோண்டோஃபரஸை கிறிஸ்தவத்துக்கு மதமாற்றம் செஞ்சவங்க புனித தாமஸ். சரிங்களா, அவரும் தேவையில்ல, இந்த குஷானர்கள் தேவை. வாங்க, குஷானர்கள் எந்த பழங்குடி இனத்தை சேர்ந்தவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூச்சி. குஷானர்கள் எந்த பழங்குடி இனத்தை சேர்ந்தவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூச்சி வம்சத்தை சேர்ந்தவங்க. சரிங்களா, அடுத்து யூச்சி பழங்குடியினர் 5 பிரதான பிரிவினராக பிரிந்த ஆண்டுனா கிமு 1ஆம் நூற்றாண்டு. இந்த யூச்சி வம்சத்தை என்ன பண்ணாங்கன்னா கிமு 1ஆம் நூற்றாண்டுல அந்த டைம்ல 5 பிரிவா பிரிஞ்சாங்க. சரிங்களா, இந்தியாவில் குஷானர்கள் எங்க இருந்தாங்க அப்படின்னா கேக்குறாங்க. பஞ்சாப், ராஜஸ்தான், கத்தியவார். சரிங்களா, இந்தியாவில் குஷானர்கள் எங்க இருந்தாங்கன்னா பஞ்சாப், ராஜஸ்தான், கத்தியவார் பகுதியில் இருந்திருக்காங்க. சரிங்களா, இப்ப இதுல தெரிஞ்சுக்க வேண்டிய இன்னொரு பாயிண்ட், குஷானர்கள் பின்பற்றிய மதம் என்ன? பௌத்தம். தெரியும். ஓகேவா, குஷானர்கள் பின்பற்றிய மதம் என்ன? பௌத்தம். இது தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். மற்றதை விட இந்திய பார்த்தியர்கள் அவன் தேவையில்லை, குஷானர்கள் தேவை. குஷானர்கள்ல அவன் பின்பற்றிய மதம் என்னன்னா பௌத்தம். குஷானர்கள் ஆட்சியின் போது மிக சிறந்த கல்விமயமாக செயல்பட்டது தக்ஷசீலம், மதுரா. சரிங்களா, குஷானர்கள் ஆட்சி காலத்துல மிக சிறந்த கல்விமயமாக திகழ்ந்தது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தக்ஷசீலம், மதுரா. சரியா, தக்ஷசீலமும் மதுராவும். ஓகேவா, தெரியும். அடுத்து குஷான பேரரசின் மிகப்பெரிய அரசர் யாரா? கனிஷ்கர். சரிங்களா, குஷான பேரரசின் மிகப்பெரிய ஒரு மிகச்சிறந்த அரசர் யார் அப்படின்னா கனிஷ்கர். சரிங்களா, கனிஷ்கர் வச்சு ஒரு கொஸ்டின் கேட்கலாம் அப்படின்னா சிறந்த அரசர் குஷான அரசுல மிக சிறந்த அரசர் யாருன்னா கனிஷ்கர். குஷான அரசு இந்த இனக்குழுவை சேர்ந்தவங்க யூச்சி இனக்குழுவில இந்த கனிஷ்கர் இருக்காங்க. இவர் எந்த வருஷம் ஆட்சி பதவியேற்றார்னா கிபி 78. அவர் பதவியேற்ற ஆண்டுல இருந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா சகசகாப்தம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வருஷ கணக்கில அறிமுகப்படுத்துறாங்க. கிபி 78 ஆட்சிக்கு வர்றா, அதுல இருந்து தான் சகசகாப்தம் அதாவது சக ஆண்டு அப்படின்னு சொல்றாங்க. கிபி 78 மையமாக கொண்டது. இது கொஞ்சம் முக்கியமானது. சகசகாப்தம் அல்லது சக ஆண்டு எதை மையமாக கொண்டுச்சுன்னா கனிஷ்கர் பதவியேற்ற வருஷமான கிபி 78 மையமாக கொண்டது. ஓகேவா, அடுத்தாங்க தொடக்கத்துல குஷானர்களின் தலைநகரம் என்ன இருந்துச்சுன்னா காபூல் இருக்கு. சரிங்களா, காபூல் தான் என்ன இருந்திருக்கு அப்படின்னா தொடக்க காலத்துல குஷானர்களின் தலைநகரம் என்ன அப்படின்னா காபூல். ஆனா அதுக்கப்புறம் எங்க மாத்தோம்னா பெஷாவருக்கு மாத்தாங்க. பெஷாவருக்கு இன்னொரு பேர் தான் புருஷபுரம் சொல்றாங்க. சரிங்களா, ஆரம்பத்துல காபூல்ல இருந்த தங்களோட தலைநகரை எங்க மாத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல எங்க இருந்துச்சு அப்படின்னா காபூல்ல இருந்துச்சு. அதுக்கப்புறம் எங்க மாத்திருக்காங்க அப்படின்னா பெஷாவர். சரிங்களா, புருஷபுரம் சொல்லக்கூடிய பெஷாவருக்கு மாத்திருக்காங்க. காபூல்ல இருந்து பெஷாவருக்கு மாறுது. குஷானர்கள்ல சில விஷயங்கள் மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஓகேவா, அடுத்து முதலாம் காபிசஸ். இப்போ குஷானர்களிலேயே மிகவும் புகழ்பெற்ற முதல் அரசியல் மற்றும் ராணுவ தளபதியாக இருந்தவர் முதலாம் காபிசஸ். சரிங்களா, குஷானர்கள் மிகவும் புகழ் வாய்ந்த ஒரு ராணுவ தளபதியாக இருந்தவர் யாராவது முதலாம் காபிசஸ். சரிங்களா, முதலாம் காபிசஸ் எந்தெந்த அரசுகள் எல்லாம் ஜெயிச்சு பாக்டீரியாவை ஆட்சி செஞ்சார் அப்படின்னா இந்த கிரேக்கர்கள் மற்றும் இந்த பார்த்தியர்கள். முதல்ல பார்த்தோம்னா முதல் பாயிண்ட் இந்த பார்த்தியர்கள் தோற்கடிச்சாங்க குஷானர்கள் அப்படின்னு சொன்னா இந்த கிரேக்கர்களையும் இந்த பார்த்தியர்களையும் தோற்கடிச்சவர் யாருன்னா முதலாம் காபிசஸ். இவர் தோற்கடிச்சு அந்த பகுதியில ஆட்சி நிறுவுறாரு. ஓகேவா, அடுத்த ஒரு இரண்டாம் காபிசஸ். சரிங்களா, சீனா மற்றும் ரோமானிய அரசுடன் நட்புறவை மேற்கொண்டவர் யாருன்னா இரண்டாம் காபிசஸ். சரிங்களா, வயலாட்டு வணிகத்தை ஊக்குவித்த ஒரு குஷான மன்னர் யாருன்னா இரண்டாம் காபிசஸ். இரண்டாம் காபிசஸின் வெளியிட்ட நாணயங்களை யாரோட உருவம் சிவபெருமானோட உருவங்கள் இருந்தது. சரிங்களா, முன்னாடி ஒரு இது பார்த்தோம்னா சாயர்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு இதை சொல்லியிருந்தோம் இல்லையா, யாரோட உருவம் சொன்னா புத்தர்கள். அடுத்து பாத்தீங்கன்னா புத்தர் சிவனோட உருவம் சொல்லுவோம். இப்ப பாருங்க இந்த குஷானர்களே இரண்டாம் காபிசஸ் காலத்துல வரக்கூடிய இரண்டாம் காபிசஸ் காலத்துல வந்த நாணயங்கள்ல யாருடைய உருவம் இருக்கு அப்படின்னா சிவனுடைய உருவம் இருக்கு. இரண்டாம் காபிசஸ் காலத்துல வந்த நாணயத்துல யாரோட உருவம் இருக்கு அப்படின்னா சிவபெருமானுடைய நாணயம் இருக்கு.
இரண்டாம் காபிசஸ் ஆட்சி காலத்தில் அரசருடைய பட்டப்பெயர்கள் எந்த மொழியில் இருந்துச்சுன்னா கரோஸ்தி. ஓகேவா? இரண்டாம் காபிசஸ் காலத்துல நாணயங்கள்ல சிவபெருமான் உருவம் இருந்துச்சு. இரண்டாம் காபிசஸ் காலத்துல அரசருடைய பட்டப்பெயர்கள் எந்த மொழியில வெளியிட்டாங்க அப்படின்னா கரோஸ்தி மொழியில வெளியிட்டிருக்காங்க. சரிங்களா? இப்ப பாருங்க, அந்த குஷான பேரரசு முக்கியமா படையெடுப்புகள் என்ன இருந்துச்சு அப்படின்னு பார்க்கலாமா? என்ன படையெடுப்புனா காஷ்மீரை தன்னாட்டுடன் இணைத்தவர் மற்றும் மதத்துக்கு எதிராக போரிட்டு வெற்றி பெற்றவர் கனிஷ்கர். சரிங்களா? அது சொன்னோம். கனிஷ்கர் குஷான பேரரசு முக்கியமா வந்து சொன்னோமா? இவர் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா காஷ்மீரை தன்னோட ஒன்னா சேர்த்துட்டாரு. சரிங்களா? காஷ்மீரை தன்னுடைய பகுதியில ஒன்னா சேர்த்தவர் யார் அப்படின்னா கனிஷ்கர். அடுத்து பாருங்க, கனிஷ்கரால் தோற்கடிக்கப்பட்ட சீன தளபதி யாரா பான்சியாங். சரிங்களா? கனிஷ்கர் ஒரு சீன படைத்தளபதியை தோற்கடிச்சிருக்காரு. அவர் பேரு பான்சியாங். சரிங்களா? காஷ்மீரை தன்னுடைய பகுதியில சேர்ந்தவர் யாரா கனிஷ்கர். அவரை தோற்கடிச்ச சீன தளபதி பேரு பான்சியாங். அடுத்து மத கொள்கை பாருங்க, கனிஷ்கர் பின்பற்றியது என்னது? பௌத்தம். கனிஷ்கர் பின்பற்றிய மதம் என்ன? பௌத்தம். ஓகேவா? பௌத்தம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அது இரண்டாம் காபிசஸ் நாணயத்துல பாருங்க சிவபெருமானோட உருவம் இருக்கு. ஆனா கனிஷ்கர் பின்பற்றியது பௌத்தம். நமக்கு தேவை இரண்டாம் காபிசஸ் கூட தேவையில்ல. இவர் கனிஷ்கர் பின்பற்றிய மதம் என்ன? பௌத்தம். கனிஷ்கர் பௌத்தம் ஞாபகம் வச்சுக்கோங்க. கனிஷ்கர் பௌத்தத்தை தழுவ காரணமா இருந்தவர் யாருன்னா அஸ்வகோசர். பாடலிபுத்திரத்தை சேர்ந்த அஸ்வகோசர் இருக்காரா? அது புத்த சரித்திரம் ஒரு நூல்லாம் எழுதினார் இல்லையா? அந்த அஸ்வகோசராதான் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா கனிஷ்கர் புத்த மதத்துக்கு மாறியிருக்காரு. சரியா? கனிஷ்கர் புத்த மதத்திற்கு மாறுவதற்கு காரணம் என்ன அப்படின்னா அஸ்வகோசர். அவர் எந்த ஊரை சேர்ந்தவர்? பாடலிபுத்திரத்தை சேர்ந்தவர். புத்த சரித்திர நூல் எழுதினார் இல்லையா? அவர் தான். அந்த அஸ்வகோசராதான் கனிஷ்கர் என்ன பண்றாரு? புத்த மதத்துக்கு மாறாரு. கனிஷ்கர் பின்பற்றிய புத்த பிரிவு என்ன? மகாயானம். ஹீனயானம் மகாயானம் பார்த்தோம் இல்லையா? இதுல கனிஷ்கர் பின்பற்றினது என்ன அப்படின்னா மகாயானம். ஓகேவா? அது பாருங்க, பௌத்தத்தை அரசமதமாக்கியவர் கனிஷ்கர் தான். சரிங்களா? பௌத்தத்தை அரசமதமா மாத்துறது என்ன அப்படின்னா அரச மதமா மாத்துறது. ஒரு அரசின் மதமா மாத்துறது யாரு அப்படின்னா கனிஷ்கர். சரிங்களா? அப்ப கனிஷ்கர் அப்படின்னாலே புத்தம் தான். அவர்தான் திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்காரு. பாருங்க, கனிஷ்கர் பண்ணிருக்காரு, புத்தத்துக்கு மாறுறாரு. யார் மாத்தினா? அஸ்வகோசர் மாத்துறாரு. அஸ்வகோசர் எழுதின நூல் புத்த சரிதம். இப்ப புத்தத்துக்கு மாறினாரா? மாறணும்னு என்ன சொல்றாரு? குஷான அரசனுடைய அரச மதமே என்ன அப்படின்னா புத்தம் தான் சொல்றாரு. சரி, அதோட இருந்தாரா அப்படின்னா கிடையாது. புத்த மதத்துக்கு புத்த சமய மாநாட்டை உருவாக்குறாரு. புத்த சமய மாநாடு, நான்காம் புத்த சமய மாநாடு. முதல் 3 மாநாட்டை போன கிளாஸ்ல பார்த்தோம். நான்காம் புத்த சமய மாநாடு எங்க உருவாச்சு, எங்க நடத்தினாங்க அப்படின்னா குந்தல் வனம் அப்படின்னு சொன்னாங்க. காஷ்மீர்ல ஸ்ரீநகர் இருக்கு இல்லையா, அந்த ஏரியால என்ன சொல்றாங்க? குந்தல் வனம். அங்க யார் நடத்தினா? கனிஷ்கர் நடத்திருக்காரு. சரியா? பார்த்து அங்கதான் என்ன நடக்குது? மகாயானம் ஹீனயானம் சொல்லிட்டு ரெண்டா பிரிகிறாங்க. சரியா? அந்த 4வது புத்த சமய மாநாட்டுல தான் என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா மகாயானம் ஹீனயானம் அப்படிங்கிற 2 பிரிவுகள் என்ன பண்றாங்கன்னா பௌத்தத்துக்கு பிரியுது. சரியா? அந்த மாநாட்டை நடத்தி வச்சவரு யாரு அப்படின்னா கனிஷ்கர். சரியா? அடுத்து பாருங்க, கலையும் இலக்கியமும். அதாவது அந்த குஷானர்கள கலையும் இலக்கியத்தை பத்தி சொல்றாங்க. கனிஷ்கரின் அவையை அலங்கரித்த பௌத்த அறிஞர் யாருன்னா அஸ்வகோசர், வசுமித்ரா, நாகார்ஜுனா. சரியா? ஃபர்ஸ்ட் யாருன்னு அஸ்வகோசர் வந்துட்டாரா? அவரால் புத்தத்துக்கு மாறினாரா? இவர் அமைச்சர்கள் இருக்காரு. வசுமித்ரா, நாகார்ஜுனா இவங்க எல்லாருமே இவருடைய அரசர்கள் இருந்தாங்க. கனிஷ்கர் காஷ்மீரில் உருவாக்கிய புதிய நகரம் கனிஷ்காபுரம். அவர் பேர்லயே ஒரு ஊரை உருவாக்கிட்டாரு. சரியா? கனிஷ்கர் காஷ்மீர்ல ஒரு ஊரை உருவாக்குறாரு. அது பேரு கனிஷ்காபுரம். சரியா? கனிஷ்கர் ஆட்சி காலத்தில் செழித்தோங்கிய பள்ளி காந்தார கலைப்பள்ளி. சரியா? கனிஷ்கர் காலத்துல செழித்தோங்கிய கலைப்பள்ளி என்ன? காந்தார கலைப்பள்ளி. புத்த சரித்திரம் சமஸ்கிருத நாடகத்தின் ஆசிரியர் அஸ்வகோசர். முதலே பார்த்தோம். குஷான பேரரசு சமகால பேரரசுனா ரோமானிய பேரரசு. சரியா? குஷான பேரரசு சமகாலத்துல நமக்கு பெரிய ஒரு பேரரசு என்ன அப்படின்னு பார்த்தா ரோமானிய பேரரசு. சரியா? குஷான பேரரசர் டேஷ் அவைக்கு ஒரு பெரும் தூதுக்குழுவை அனுப்பியதாக கூறப்படுகிறது. சரியா? அத என்ன சொல்றாங்க அப்படின்னா குஷான பேரரசர் இருக்காங்க, அவரு ரோமானிய பேரரசர் அகஸ்டஸ் சீசரோட அவைக்கு ஒரு தூதுக்குழு அனுப்பியிருக்காரு. சரியா? அகஸ்டஸ் சீசரோட அவைக்கு ஒரு தூதுக்குழு அனுப்பியிருக்காரு. சரியா? இந்த டீடைலா கொடுத்துருக்காங்க. இதுல குஷானர்களை பத்தி தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா ஒரு 4-5 பாயிண்ட் என்ன அப்படின்னா அது சிறந்த அரசர் யாரு? கனிஷ்கர். அவரு என்ன மதத்தை தழுவினாரு? பௌத்த மதம். பௌத்த மதத்தை தழுவுற காரணம் யாரு? அஸ்வகோசர். அஸ்வகோசர் எழுதின நூல் என்ன? புத்த சரிதம். சரியா? அடுத்த அஸ்வகோசர், வசுமித்ரா, நாகார்ஜுனா இவங்க எல்லாருமே கனிஷ்கரோட அவையில இருந்தாங்க. கனிஷ்கர் என்ன ஆண்டு பதவியேற்றாரு? கிபி 78. அந்த கிபி 78 என்ன சொல்றோம்? சக ஆண்டு அல்லது சக சகாப்தம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி குஷானர்கள் அப்படின்னாலே நம்ம நல்லா தெரிஞ்சுக்க வேண்டியது யாரை பத்தினா கனிஷ்கரை பத்தி. இந்த மாதிரி ஒவ்வொரு இதுலயுமே
தொடங்கினவங்க அடுத்து சிறப்பு வாய்ந்தவங்க பத்தி மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அந்த இந்தோ பார்த்தியர்கள், இந்திய கிரேக்கர்கள் அந்த அளவுலாம் அதிகமா தேவையில்லை. சாதவாகனர்கள், சாகர்கள், சுங்கர்கள், குஷானர்கள் இவங்களை கொஞ்சம் தெரிஞ்சுப்போம். அதுலயும் முக்கியமா ஆரம்பிச்சு வச்சவங்க, முடிச்சு வச்சவங்க இவங்களை பத்தி தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? அதனால ஆரம்பத்துல சங்ககாலம் பார்த்தோம் இல்லையா? சங்ககாலம் நல்லா தெரிஞ்சுக்கணும். ஏன்னா தமிழ்நாடு வச்சு சரிங்களா? சங்ககாலம் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா தெரிஞ்சுக்கணும். ஆனா இந்த 2வது பாடம் அப்படிங்கிறது முக்கியமான விஷயத்துல கொஞ்சம் தெரியும். சரிங்களா? சரி, ஓகே. இப்போ இன்னைக்கு வந்து இந்த வீடியோல ரெண்டு பாடத்தை பார்த்துருக்கோம். இந்த பாடத்துல உள்ள பார்க்கும்போது கொஞ்சம் புக்கு வச்சுக்கோங்க. புக்ல முக்கியமா இங்க கொடுக்கறதாலையும் கொஞ்சம் அண்டர்லைன் பண்ணிக்கணும். சரிங்களா? ஃபுல்லா புக் படிக்கணும் அப்படின்னா இல்ல, முக்கியமா தேவையான மட்டும் தெரிஞ்சுக்கலாம். இந்த 2வது பாடத்துல முதல் பாடம் நல்லா தெளிவா படிக்கணும், 2வது பாடம் தேவையான மட்டும் பார்க்கலாம். சரியா? சரி, ஓகே. அடுத்த வீடியோல இதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய 2 பாடங்கள் பார்க்கலாம். சரிங்களா? 6th third term இருக்கக்கூடிய இன்னும் 2 பாடம் இருக்கு இல்லையா? அந்த 2 பாடத்தை இதுல வரலாம் அடுத்த வீடியோல பார்க்கலாம். சரிங்களா? நன்றி, வணக்கம்.